இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல வந்து எப்படின்னா ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு. ஏன்னா ஐ cannot see you all. இப்போ லைவ் கிளாஸஸ் வச்சுக்கலாம், லாஸ்ட் இயர் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஐ வாக் அரவுண்ட் த கிளாஸ். ஸோ எல்லா பசங்க கூட இன்ட்ராக்ஷன் இருக்கும், எல்லாருமே அவங்க ஃபேஸை பார்ப்பாங்க, தென் தே ரெஸ்பாண்ட், ஃபேஸை பார்த்து நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இங்க அந்த சேலஞ்ச் இருக்கு, நமக்கு வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஒன்லி திங் I believe you all are attentive and you are responding back to me. Okay, but if you maintain silent அப்படின்னா then it will be very difficult. ஏன்னா ரியலா இந்த ஸ்லைடு ஒரு 80 ஸ்லைட முடிக்கிறதுக்கு really I don't want 3 months of time. கரெக்டா? So the more we talk, more we learn. And கொஞ்சம் சப்ஜெக்ட் முடிஞ்சோடனே மேபி ஒரு 2 weeks டைம்ல வந்து என்ன பண்ணா then I will circulate case study. அந்த கேஸ் ஸ்டடி வீட்டில் வச்சு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? இஃப் ரெக்வயர்ட் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல வரும்போது என்னன்னா அந்த கேஸ் ஸ்டடி பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எதுக்காகனா உங்களுக்கு சின்ன ஐடியா கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி இதுல வந்து இமேஜினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் யூ ஹாவ் டு அப்ளை ப்ராக்டிகலி. அப்பதான் இது மைண்ட்ல நிற்கும். இது வந்து ஜஸ்ட் நமக்கு எக்ஸாம் கிடையாது. நான் வந்து அப்படியே தியரியை படிச்சேன், ஆன்சர் பண்ணிட்டேன், 100 மார்க் ஆன்சர் பண்ணிட்டேன், தியரிக்கு எப்படியும் 60% மார்க் போடுவான், 60 மார்க்ஸ் எடுத்துட்டேன். இது அது கேஸ் கிடையாது. இந்த கோர்ஸோட இன்டென்ஷன் நான் தெளிவா சொல்றேன், டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆன் பர்டிகுலர் பிசினஸ். ஓகேவா? அண்ட் when it comes to value addition, yes, certification எல்லாமே value addition where others may not able to get. உங்களுக்கு வந்து இது ஒரு value addition இருக்கும். ஓகேவா? அண்ட் அகைன் டைமிங் ரியலி சாருமே சொல்லியிருக்காங்க, it is little bit flexible. On time க்கு join பண்ணுங்க. எப்படி அட்லீஸ்ட் by 8:30 we will start the session and we will try to wind up by 10. ஏன்னா உங்களுக்கு அடுத்த கிளாஸஸ் அது இதுன்னு இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் டோட்டலி. அதனாலதான் சாருமே சொன்னது வந்து கேப் விட்டே வைப்போம். டெய்லி அவனுக்கு இது வச்சா அவனுக்கு போர் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் 3 days கேப், 3 பேட்சையும் கரெக்டா அந்த மாதிரி பிளான் பண்ணி போயிருக்கோம். மேபி ஐ வில் ஷேர் த ஷெட்யூல் which we are going to follow. இதுதாமா? ஓகேவா? சோ இப்போ என்னன்னா உங்களுக்கு காலேஜ் என்னைக்கெல்லாம் லீவோ அன்னைக்கு எல்லாமே நம்ம வந்து கிளாஸ் வைக்கல. ஓகேவா? இப்போ இந்த கேலண்டர்ல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல உள்ளது எல்லாமே ஹாலிடே லிஸ்ட். whenever you have holiday for college we don't have any classes. other than that, இப்போ வந்து இது பேட்ச் 1ங்கிறது செக்ஷன் A, பேட்ச் 2ங்கிறது செக்ஷன் B, பேட்ச் Cங்கிறது வந்து செக்ஷன் C. ஓகேவா? நம்ம வந்து செக்ஷன் A. am I right? எஸ் சார். அதுல பாத்தீங்கன்னா இப்படி கிளாஸ் வரும். So starting from today your last classes will be on 10th March 21st. இப்போ இந்த ஷெட்யூல் வந்து ரகு சார் வந்து இப்போதான் நம்மளோட குரூப்லயும் போஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் அது PDF ஒரு எக்ஸல் இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல இருக்கும். அது ஜிஎஸ்டி பேட்சுக்கும் நமக்கும் உள்ளது சேர்ந்து மேபி இந்த இதை பார்த்துவாங்க. ஐ கேன் ஷேர் திஸ் as well. ஓகேவா? இது வேணா இதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். So that it will be easy for you to read. அதான் இது நீங்க ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்க இருக்கு. பார்க்கலாம். மோஸ்ட்லி நம்ம இந்த டைம் டேபிள் அப்படி ஃபாலோ பண்ணி we can go ahead and finish it off. ஓகேவா? ஸோ இந்த டைம் டேபிள், டைம் ஷெட்யூல் இதுல ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்காமா? No sir. Okay, 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 thank you. Fine. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் நம்ம இப்ப சப்ஜெக்ட்ல வருவோம். as part of this course, இந்த ஒரு 3 months டியூரேஷன்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம், வாட் ஆர் தி திங்ஸ் which we are going to see, அதான் இங்க லிஸ்ட்ல கொடுத்திருக்கேன். கோர்ஸ் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிஸ்டிக்ஸ், integrated logistics, supply chain management, customer services, supply chain relationships, warehouse management, material handling, transportation, packaging, logistics information system, global logistics, coordination and retail management.
இது எல்லாமே லாஜிஸ்டிக்ஸா? எஸ், எல்லாம் சேர்ந்துதான் லாஜிஸ்டிக்ஸ். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரான்ச்சஸ், லாஜிஸ்டிக்ஸ்ல ஒரு பிரான்ச்சஸ். நான் அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்லயே சொன்ன மாதிரி முன்னாடி லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தது. அதை people changed, அதோட ஸ்கோப் இம்ப்ரூவ் ஆகிட்டே போச்சு. இம்ப்ரூவ் ஆகி the term logistics changed. ஓகேவா? இன்னைக்கு வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஆக்சுவலா நத்திங். பட் when the scope improved, scope increase ஆக they defined in a different term. அதுதான் எமர்ஜ் ஆச்சு. லாஜிஸ்டிக்ஸோட எமர்ஜ் வெர்ஷன் தான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். என்ன சொன்னா லாஜிஸ்டிக்ஸ்னா நீங்க டிரான்ஸ்போர்டேஷனு அது மட்டும் தானே சொல்லிட்டு இருந்தீங்க, மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். பட் அது இல்ல, அதோட சப்ளை அதோட முடியல, கண்டினியூஷன் இருக்கு. இடையில சின்ன சின்ன வேலைகள் இருக்கு. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல குட்ஸ் கொண்டு போறோம் அப்படின்னா அது ஒரே ஸ்ட்ரெச்ல கொண்டு போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு சென்னையில இருந்து ஒரு குட்ஸை சவுத்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போறேன்னு வச்சுக்கிறோம். For example, I say like maybe I want to deliver a goods in Usilambatty and I want to deliver some goods in Madurai and few other goods in Arupukottai, Theni. அப்போ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் தான் எல்லாமே. வெதர் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் முடியுது. அப்பதான் வந்து சொன்னா நீ தான் ஒரே இதை கொண்டு போற, ஒரே ஸ்லாட்ல கொண்டு போறோம். பட் ஐ ஹாவ் டு பார்க் இன் மதுரை விச் இஸ் காமன் பிளேஸ் ஃபார் சரௌண்டிங் ஏரியா. இந்த அருப்புக்கோட்டை, தேனி, உசிலம்பட்டி எல்லாமே நான் மதுரையில போய் அங்க இருந்து ஸ்பிட் பண்ணி திருப்பி அனுப்பிவிடணும். So the supply chain, there is some chain of activities getting continued. நடுவுல ஒரு இடத்துல நான் ஸ்டாப் பண்றேன், அதுல டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் மாதிரி வைக்கிறேன், இல்லைன்னா ஒரு வேர் ஹவுஸ் வைக்கிறேன், அங்க ஸ்பிட் பண்றேன், அங்க இருந்து திருப்பி ரெஸ்பெக்டிவ் ஏரியாக்கு கனெக்ட் பண்றேன். ஸோ த செயின் கண்டினியூ. அப்பதான் வந்துட்டோம்னா அப்ப நடுவுல ஒரு ஸ்டோரேஜ், நடுவுல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர், நடுவுல ஒரு வேர் ஹவுஸ், அந்த இடத்துல வச்சு பேக்கிங்கு, மெட்டீரியல் ஹேண்ட்லிங், இது எல்லாமே என்ன சொன்னா எல்லாமே பார்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் தானே. நீ ஏன் டேட்டாவை மட்டும் சொல்ற, இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மெட்டீரியல் மட்டும் சொல்ற? So these all are branch of logistics. The chain continues. அதுதான் எமர்ஜ் ஆகி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து. சரி, ஓகே. இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு டாபிக் உள்ள போகும்போது let us discuss. Now மேபி எனக்கு நீங்களும் சொல்லுங்கம்மா, வாட் டூ யூ திங்க் அபவுட் லாஜிஸ்டிக்ஸ் ஆர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்? எனக்கு அங்கன்னா நான் அப்படி போர்டில் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி எழுதிட்டே இருப்பேன். இங்க மேபி லெட் மீ டேக் எக்ஸல். ஓகே, ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ ஆல் மா. வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் லாஜிஸ்டிக்ஸ்? எதை பத்தினாலும் சொல்லலாம், அது எதை பத்தினாலும். மீனிங் இந்த ஸ்கிரீன்ல பார்த்தோம் இல்லையா, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். சார், ஒரு ஒரு கூட்ஸ் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ளிட் பண்றது தான் சார் லாஜிஸ்டிக்ஸ் என்ன பொறுத்த வரையும். ஓகே, ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் கூட்ஸ் நீங்க சொல்றீங்க, கரெக்ட்டா? ஆமா சார். ஓகே, ஒரே ஒரு விஷயமா ப்ளீஸ் ஸ்பீக் அவுட். இங்க எதுவுமே தப்பு கிடையாது. அண்ட் எஸ்பெஷலி when I say the subjects supply chain management, it is open for all நான் சொல்லிருக்கேன். அப்போ மீனிங் என்ன? I can define my own logistics, you can define your own logistics. கரெக்டா? நான் இந்த மாதிரி தான் பிசினஸ் பண்ணேன். இது பிசினஸ், ஏன் பிசினஸ்ல நீ தலையிடாத அப்படின்னு சொல்ல தெரியுமா? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அப்படின்னா நான் எனக்கு ஏத்த மாதிரி பிசினஸ் பண்ணிக்கிறேன். there is nothing wrong, nothing correct. ஆனா இப்ப நாம வேற ப்ரொஃபஷனல் பேசிட்டு இருந்தோம், ஒரு டாக்டரோ, காஸ்ட் அக்கௌண்டோ, சார்ட்டர்ட் அக்கௌண்டோ. அதுல நீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னாலும் ஒரே மாதிரி தான் டேலி பண்ணி ஆகணும், நான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னாலும் ஒரே மாதிரி தான் டேலி பண்ணி ஆகணும். எண்ட் ஆஃப் த டே நீங்க டாக்டர்னாலும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும், நான் டாக்டர்னாலும் ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் இருக்கணும். பிகாஸ்
மெட்டீரியல் ஹேண்ட்லிங்க நான் ஹூக் போட்டு தூக்கம், நீங்க பெல்ட் போட்டு தூக்குங்க. இட்ஸ் அப் டு யூ, இட்ஸ் அப் டு மை கன்வீனியன்ட், இட்ஸ் அப் டு யுவர் கன்வீனியன்ட். ஓகே, நெக்ஸ்ட் மா, ஸ்பிளிட்டிங் ஆஃப் குட்ஸ். எஸ் மா சார், நான் டெஃபினேஷன் தெரியும் சார். புரியல. டெஃபினேஷன் சார், நீங்க கேட்டிருந்தீங்களா லாஜிஸ்டிக்ஸ்? நீங்க டெஃபினிஷன் என்கிட்ட கேக்குறீங்களா? இல்ல சார், நான் சொல்லட்டுமான்னு கேட்டேன் சார். சொல்லுங்கம்மா, அதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ப்ளீஸ் டெல். சொல்லுங்க சார். லாஜிஸ்டிக்ஸ்னா இந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் வந்து எப்படி அவங்க கையில வந்து அது வந்து பேக்கிங் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு கடைசியில வந்து அவங்க டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்ண வைக்கிறது தான் லாஜிஸ்டிக்ஸ் நினைக்கிறேன் சார். இன்க்ளூட்ஸ் பேக்கேஜிங், ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் சார். அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன். ஓகே ஓகே ஓகேமா, வெரி குட் மா. சார், எஸ் மா. லாஜிஸ்டிக்ஸ்ன்றது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சப்ளையும் கூட சார். அது எல்லா ஃபீல்ட்லயும் இருக்குது. இப்ப லாஜிஸ்டிக்ஸ்ன்றது சாதாரணமா ஒண்ணுத்துல மட்டும் இல்லாம எல்லாத்துலயுமே இருக்கு இப்போ. ஏன்னா எங்கெங்கெல்லாம் இந்த இப்ப சொன்ன டெபினிஷன்லாம் இருக்கோ அது எல்லாமே எல்லா இதுலயும் எல்லா ஜாப்ஸ்லயும் அந்த லாஜிஸ்டிக்ஸ்ன்றது வரும். எக்ஸாக்ட்லிமா, எக்ஸாக்ட்லி, ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. ஏன்னா இப்போ வந்து லாஜிஸ்டிக் ஸ்கோப் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால என்னாச்சு அப்படின்னா எவ்ரிதிங் கம்ஸ் இன் தி லாஜிஸ்டிக்னால எனி பிசினஸ், நீங்க ஒரு பிசினஸ் சொன்னீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு. நான் ஓரியன்டேஷன்லயே சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா எந்த ஒரு பிசினஸ்னாலும் எடுங்க, நான் ஒரு பொட்டி கடை வச்சிருக்கேன், அந்த பொட்டி கடை லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு. என் வீட்டு பக்கத்துல சின்ன மளிகை கடை இருக்கு, சின்ன ஒரு காய்கறி கடை இருக்கு, that includes logistics. ஏன்னா there is a material in their shop which they sell. அது வந்து நம்ம லாஸ்ட் பார்த்தோம்னா எல்லாம் கனெக்டிவிட்டி தான். இப்போ இதுல பார்த்தோம்னா ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் லாஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ இவன் வந்து ரீட்டைல் மேனேஜ்மெண்டா இருப்பான், சின்ன பொட்டி கடை. பட் வேர் டஸ் த குட்ஸ் கம்? there is a logistics without which goods cannot come, இல்லையா? எஸ் சார். ஐதர் அந்த ரீட்டைல்ல உள்ளவங்க ஹோல்சேல போய் வாங்கிட்டு வரணும், இல்ல ஹோல்சேல் உள்ளவங்க தானா வந்து டெலிவரி கொடுக்கணும். காய்கறி மார்க்கெட் நேரம் இங்க வந்து கோயம்பேட்ல போய் இவன் வாங்கிட்டு வரணும், இல்லைன்னா யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து போடணும். பட் த வே ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் அதர் திங்ஸ் வந்து வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அதுதான் கன்வீனியன்ட் நம்ம சொல்றோம். இப்போ சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இந்த ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் வச்சு சொல்றோம், இதை சின்ன காய்கறி கடையை வச்சு சொல்றேன். என்னன்னா எங்க ஏரியால காய்கறி கடை இருக்கு, எல்லா ஏரியாலும் இருக்கும். வீட்டு விட்டு இறங்கினா ரெசிடென்சியல் ஏரியால சின்ன சின்ன காய்கறி கடை வரிசையா இருக்கும். ஒரு தெருக்குள்ள எப்படியும் 2-3 கடை இருக்கும். எக்ஸாம்பிளா நம்ம என்ன வச்சுக்கிடுவோம், நீங்களும் நானும் ஒரே ஏரியால இருக்கோம், யூ அண்ட் மீ ஆர் ஹேவிங் த ஷாப். இது ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஒரு ஏரியால என்ன பண்ணுவாங்க, அவன் வந்து காம்படிட்டர் நினைப்பாங்க, பக்கத்துல காய்கறி கடை வச்சிருக்கான், நமக்கு நம்ம வியாபாரத்தை கெடுக்கிறதுனே வந்திருக்கான். பட் இட் இஸ் நாட் ஆல் த கேஸ். என்ன ஆகும் அப்படின்னா, எங்க ஏரியால பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இது கோயம்பேடுல போய் காலையில ஒரு 4:30-5 மணிக்கு போய் எடுத்து காய்கறி இவங்க கடைக்கு கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 7 மணி 7:30 கொண்டு வந்துருவாங்க. 7 மணி ஆயிடும். எப்படியும் 7 மணிக்கு அப்புறம் போனாதான் நமக்கு காய்கறி கிடைக்கும். 7 மணிக்கு முன்னாடி கஷ்டம், இன்னைக்குள்ள காய்கறி வேணா. பட் there is a person, ஒரு சின்ன குட்டியான வச்சிருக்காப்ல, ஸ்மால் வேன், ஓகே, மினி வேன் மாதிரி, டெம்போ மாதிரி குட்டியான ஒரு காய்கறி கடைக்காரன் வச்சிருக்கான். சோ இவனே என்ன பண்ணிடுவான்னா, சுத்தில 4 கடைக்கு மொத்தமா சரக்கு எடுத்துட்டு வந்துருவான். ஓகேவா? இதுல என்ன பிரச்சனை? நான் அவனை காம்படிட்டரா பார்க்கேன், மற்றும் அவன்கிட்டயே நான் காய்கறி வாங்கணுமா? இட்ஸ் ஆல் பிசினஸ். ஏன்னா நான் தனியா போய் எடுத்துட்டு வந்தேன்னா எனக்கு வண்டி வாடகை ஜாஸ்தி ஆயிரும். அவன் 4 கடைக்கு எடுத்துட்டு வந்துடுறான். ஸோ த காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் இஸ் ஷேர்டு பை 4. ஸோ இந்த இடத்துல நான் காம்படிஷன் பார்க்க மாட்டேன். ஹவு ஐ கெட் மை பிசினஸ் பெனிஃபிட்டட். இது சேம் தான். டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் குட்ஸ் வேர் ஐ ப்ரொக்யூர் ஃப்ரம் அ ஹோல்சேல் மார்க்கெட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் இன் அ ரீட்டைல் மார்க்கெட். இப்போ வந்து நான் எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பெரிய லெவல்ல திங்க் பண்ணிட்டு இருப்போம். அது சின்ன லெவல்ல வரும்போதும் கான்செப்ட் வந்து சேம் தான். இப்போ நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்னன்னா, சென்னையில இருந்து போகுது, அதை சுத்தி உள்ள சரௌண்டிங் எல்லாம் போது
மதுரை சுத்திலே போகுதுன்னா மதுரை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரா வைக்கணும், அங்க ஒரு ஹப் வைப்பாங்க. ஏன்னா டைரக்டா எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி வண்டி அனுப்ப முடியாது. மதுரைக்கு தனியா ஒன்று அனுப்பு, தேனிக்கு ஒன்று அனுப்பு, கம்பத்துக்கு ஒன்று அனுப்பு, உசிலம்பட்டிக்கு ஒன்று அனுப்ப முடியாது. இட் இஸ் பிராக்டிகலி பாசிபிள் இல்ல, கன்சிடரிங் த காஸ்ட். rather than they have some distribution center, நானே ஓனா வைக்கணும் கிடையாது, ஐ வில் ஹேவ் அ டை அப். தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ் நிறைய இருக்கு, 3PL அவன்கிட்ட கொடுத்துருவான். டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல போய் அவன் பிரிச்சு கொடுத்துருவான், பிரிச்சு ஒவ்வொன்றுக்கும் அங்க இருந்து சின்ன சின்னதா தனியா அனுப்பிடுவாங்க. இங்க சேம் கான்செப்ட் என்னன்னா, என் ஏரியால 4 காய்கறி கடை இருக்கு, ஒன் பர்டிகுலர் பர்சன் பிரிங் டிரான்ஸ்போர்டேஷன் ஒருத்தன் பொருட்படுத்திடுவான், அவன் கடைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவான் 4 கடைக்கும். ஸோ கான்செப்ட் சேம். let it be small business or let it be big business, எல்லாம் சேம். இன்டர்நேஷனல் லெவல்ல அது வந்து சேம் தான், கான்செப்ட் சேம். பட் ஃபங்க்ஷனிங் வந்து அக்கார்டிங் டு த நேச்சர் ஆஃப் பிசினஸ் இட் வேரிஸ். சூப்பர்மா. நெக்ஸ்ட் பாயிண்ட், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சப்ளை, அதர்ஸ் வியூ. சரி, ஓகேமா, let me get into subject, but others also please come out with your views. ஓகேவா? now நம்ம சொன்ன மாதிரி இது எல்லாமே பார்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் தான். ஸ்பிளிட்டிங் ஆஃப் கூட்ஸ், ரிசோர்சஸ் இன்க்ளூடிங் பேக்கேஜிங், ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சப்ளை எல்லாம். now இதுதான் லாஜிஸ்டிக்ஸோட கோர் ஏரியா. இந்த இடத்துல நம்ம என்ன பிசினஸ்னாலும் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் இப்ப இந்த சைக்கிள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிசினஸ், இது பிசினஸ் சைக்கிள் தான் பேஸா. ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்ல இருந்து சப்ளையருக்கு போய், மேனுஃபேக்சர் ஆகி, டிஸ்ட்ரிபியூட்டர் போய், ரீட்டைலர் போய், கடைசி எண்ட் யூசருக்கு போகுது. இந்த ஒவ்வொரு கேப்புக்கும் நடையில ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது இல்லையா, தட் இஸ் நத்திங் பட் லாஜிஸ்டிக்ஸ். there is a logistics between raw material and supplier. There is a connection called logistics between supplier and manufacturer. Same, there's a key role placed by the logistics between manufacturer and distributor, and then distributor to retailer, retailer to consumer, and consumer to raw material. Again, ஏன்னா இந்த கன்சியூமர் டு ரா மெட்டீரியல் அதுல வந்து டிமாண்ட், கன்சியூமர் உள்ள டிமாண்ட் தான் அங்க ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்டை டிசைட் பண்ணுது. இதை பேஸ் பண்ணி தான் இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டே ஃபுல்லா ஃபங்க்ஷனிங் நடக்குது. இந்த ஒவ்வொரு இடத்துலயும் லாஜிஸ்டிக்ஸோட ரோல் பிளே பண்ணுது. நான் இப்போ தனியா இங்க ஒரே ஒரு இதை மட்டும் பார்க்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு, அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு ஒரு ரா மெட்டீரியல் தேவைப்படுது. சே I am in Hyderabad and you are in Chennai. You are having a manufacturing unit. ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு ரா மெட்டீரியல் தேவைப்படுது, இல்ல 2 ரா மெட்டீரியல் தேவைப்படுது. ஸோ நீங்க என்கிட்ட என்ன பண்ணீங்க, என்கிட்ட அப்ரோச் பண்றீங்க, எனக்கு இந்த ரா மெட்டீரியல் வேணும் அப்படின்னு யூ ஆர் ஆர்டரிங். உங்க ஆர்டரை பேஸ் பண்ணி நான் ரா மெட்டீரியல் நேரம் உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஓகேவா? ஸோ இங்க ரா மெட்டீரியல் ஃப்ளோஸ் ஃப்ரம் ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் டீம் என்கிட்ட இருந்து சப்ளையருக்கு வந்துருது. இந்த 2 வேரையும் மட்டும் நான் திங்க் பண்ணனா, இட்ஸ் நத்திங் பட் பியூர்லி லாஜிஸ்டிக்ஸ் மட்டும்தான். ஏன்னா இங்க டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் குட்ஸ் மட்டும்தான் நடக்கு. கரெக்டா? இப்ப இந்த மாதிரி வெர்ஷன்ல நான் என்ன சொல்ல வரேன், இது டோட்டல் பிசினஸ் A to Z எடுத்தோம்னா இட்ஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். எல்லா இடத்துலயும் நடக்கு. நான் இது ஒரு தனி லாஜிஸ்டிக்ஸ், இது ஒரு தனி லாஜிஸ்டிக்ஸ், எல்லாத்தையும் லாஜிஸ்டிக்ஸா தனியா டிஃபைன் பண்ணாம என்டையர் பிசினஸா A to Z, I call that as a supply chain management. அந்த லாஜிஸ்டிக்ஸ்ல உள்ளவனே எல்லா ரோலையும் எடுத்து எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோல்ல எடுத்தான். சோ தட் ஒரு பிசினஸ்ல வரும்போது லாஜிஸ்டிக்ஸ் பிளேஸ் a vital role அப்படின்னு சொல்றான். இப்போ டெஃபனிஷன் பத்தி பேசிட்டு வந்தோம் இல்லையா, இது வந்து அகைன் few definitions which I have given to you, and again it is not a defined one.
ஒவ்வொருத்தர் அவங்களோட வியூல சொன்ன லாஜிஸ்டிக்ஸ். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா சாரி, இவன் என்ன சொல்றான்னா ஃபர்ஸ்ட் கெட்டிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ். நீங்க வந்து குட்ஸை மட்டும் சொல்லாதீங்க, இட் இன்க்ளூட் சர்வீஸ் ஆல்சோ. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், என்னன்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா மெட்டீரியல் மூவ்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ்னாலே மெட்டீரியல் மூவ்மெண்ட் அப்படின்னே நினைச்சிட்டு இருக்கோம். இது நாட் ஓன்லி மெட்டீரியல் பட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இங்க பாருங்க, வேர் தே நீட் அண்ட் வென் தே நீட், அது ஒரு பிரின்சிபல்ல வரும். ரைட் டைம் ரைட் பிளேஸ்லாம் ஓகேவா, அதுல பார்ப்போம். பட் இவன் என்ன சொல்றான்னா வென் தே நீட் அண்ட் வேர் தே நீட், அதுதான் லாஜிஸ்டிக்ஸ் அடியா. நெக்ஸ்ட் ஒருத்தர் என்ன சொல்றான், பிரான்ச். நம்ம ஆல்ரெடி பேசும்போது நிறைய சொல்லிட்டு இருந்தோம், என்னன்னா லாஜிஸ்டிக்ஸ்னா நான் டிரான்ஸ்போர்டேஷன் மட்டும் சொல்ல முடியாது, அதோட ஆட் ஆன் நிறைய ஆட் ஆன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அது எல்லாமே லாஜிஸ்டிக்ஸ் தான். ப்ரொக்யூரிங், மேனுஃபேக்சரிங், டிரான்ஸ்போர்ட்டிங் மெட்டீரியல், பர்சனல் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். அடுத்து இன்னொரு டெஃபினேஷன் சொல்றான் பாருங்க. நீங்க வந்து சும்மா இப்பவும் என்ன சொல்றீங்க, ப்ரொக்யூரிங் மேனுஃபேக்சரிங் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, பட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு, பிளான், இம்ப்ளிமெண்ட் அண்ட் கண்ட்ரோல், இதுமே பார்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ். அதுல ரெண்டு சொல்றான், ஃபார்வர்ட் ஃப்ளோ, ரிவர்ஸ் ஃப்ளோ. அது நம்ம நெக்ஸ்ட் பேஜ்ல படிக்க போறோம். ஓகேவா? இதெல்லாம் டெஃபினிஷன். பட் இப்ப என்னன்னா இதுமே நாட் அ டிஃபைன்டு டெஃபினிஷன். ஒவ்வொருத்தரோட அண்டர்ஸ்டாண்டிங்க தே எக்ஸ்பிளைன் இன் த வே ஹவு தே கேன் எக்ஸ்பிளைன். இன்னைக்கு நான் ஒரு பிசினஸ் பண்றேன், அதுல உள்ள ஸ்ட்ராட்டஜிய மேபி நான் ஒரு என் பிசினஸ்க்கு அக்செப்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவேன் லாஜிஸ்டிக்ஸ்ல. then I can define that as a logistics. ஸோ இது வந்து எதுக்காகனா, நான் 3 டிஃப்ரெண்ட் எதுக்கு கொடுத்தேன்னா 3 இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இட் இஸ் நாட் ஒன்லி ஸ்மால் திங் பட் இட் இன்க்ளூட்ஸ் மெனி திங்ஸ்ங்கிறதுனால 3 டிஃப்ரெண்டா உள்ள ஒரு டெஃபினிஷன்ஸ் எடுத்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணியிருக்கேன். இஸ் தட் ஃபைன்? Shall we move on, Mark? Yes, sir. Okay. But types of logistics. Maybe the screen காட்டிட்டேன், நீங்க சொல்லுங்களா, what is your understanding? ஆல்ரெடி பார்த்தா அதை கூட சொல்லுங்க. What are the type of logistics? இவ்வளவு நேரம் லாஜிஸ்டிக்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே லாஜிஸ்டிக்ஸ் சொல்லிட்டோம். இப்போ வந்து சடனா டைப்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ்னா என்ன? இந்த ஸ்கிரீன்ல பார்த்ததை ஏதாச்சும் கேட்ச் பண்ணிருப்பீங்களா? அது கூட சொல்லுங்கம்மா. சேல்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் சார். சரிமா? அம்மா எனக்கு கேட்கல. சேல்ஸ் சார். சேல்ஸ் லாஜிஸ்டிக்ஸ். ஓகே. Sir, transportation, warehouse, supply chain management கூட தான் சார் லாஜிஸ்டிக்ஸ். ஆமாமா, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா லாஜிஸ்டிக்ஸ் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், லைக் இட்ஸ் எமர்ஜென்சி வெர்ஷன் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ். ஓகேவா? அதாவது எப்படின்னா குளோபலா லாஜிஸ்டிக்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட ஒவ்வொரு, அதாவது நீங்க எந்த அளவுக்கு இப்போ மேபி இப்பதான் காலேஜ் வரீங்க, ஒவ்வொரு டைம்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டு வந்து ரொம்ப எமர்ஜ் ஆகிட்டே வந்திருக்கும். சடனா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜினியரிங் ஃபீல்டு பயங்கரமா எமர்ஜ் ஆயிருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து என்ன இருக்குன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பயங்கரமா எமர்ஜ் ஆகிட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு வந்து ஸ்டாக்னன்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம்ல தேர் இஸ் எ பிக் எவால்வ்மெண்ட், எவல்யூஷன் சொல்லலாம், அந்த லாஜிஸ்டிக்ஸ்ல நடந்தது.
அதுதான் என்னாச்சுன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்டா எமர்ஜ் ஆச்சு. ஏன்னா அது எவ்ரிதிங் தே cannot simply call us லாஜிஸ்டிக்ஸ்ல. ஏன்னா லாஜிஸ்டிக்ஸ்ங்கிற கான்செப்டையே ரீடிஃபைன் பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாரோட மைண்ட்ல என்னன்னா, முன்னாடி ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் சோ லாஜிஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா டேங்கர் வச்சிருப்பான், வாட்டர் சப்ளை பண்ணுவான், இல்லைன்னா ஃபியூல் கொண்டு போவான். லாரி வச்சிருப்பான், சரக்கு வண்டி இருக்கும். அவ்வளவுதான் லாஜிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்ப if I say there is a logistics company, then they do only transportation. அந்த கான்செப்டே உடைச்சி அதுல உள்ள ஆட் ஆன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் எமர்ஜ்டு லாஜிஸ்டிக்ஸ் and then they termed as a supply chain management. So when you say SCM is a logistics, it's 100% true. No other thought. Okay, now coming into point, types of logistics. சார் பேக்கேஜிங் கூட வருங்களா சார்? ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்போ நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்த சேல்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன், வேர் ஹவுஸ், எஸ்சிஎம்னா இதெல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ். ஏன்னா சேல்ஸ்னாலே கம்பல்சரி தேர் should be some transfer of material. ஓகேவா? and that includes logistics. மேபி நான் வந்து டைரக்டா வாங்குவேன், இல்ல நீங்க எனக்கு வந்து டெலிவரி பண்ண போறீங்க. there is some logistics involved. but as such நான் டைப் கேட்கிறேன், இதுல டைப் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன், வேர் ஹவுஸ் எல்லாமே இட்ஸ் பிரான்ச் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ். அதாவது என்னன்னா எல்லாமே லாஜிஸ்டிக்ஸ். இந்த லாஜிஸ்டிக்ஸ்க்கு ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து வெவ்வேறு பேர் கொடுத்து வச்சிருப்பேன். அந்த பேரை தான் இங்க என்ன சொல்றாங்கன்னா டைப்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே லாஜிஸ்டிக்ஸ் தான். ஓகேவா? ஓகே, லெட் அஸ் see என்னன்னு பார்க்கலாம். ஓகே, என்ன சொல்றான்? இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ், அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ், ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ், 3P லாஜிஸ்டிக்ஸ், 4P லாஜிஸ்டிக்ஸ். அது இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். இந்த இன்பவுண்டும் அவுட்பவுண்டும் ரொம்ப சிம்பிள்மா. அது என்ன? ப்ராடக்ட் நாட் ரிசீவ்ட் இன் வேர்ஹவுஸ், ப்ராடக்ட் நாட் சென்ட் அவுட் ஆஃப் வேர்ஹவுஸ். அதை இன்னும் பெட்டராகவே டிஃபைன் பண்ணிருக்கலாம். சிம்பிள். என்னன்னா இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்கிரீன்ல இந்த பேஜ் இருக்கு தெரியுமா? இதுதான் இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். இது பியூர்லி டாக்ஸ் அபவுட் ரா மெட்டீரியல் அண்ட் a firm which receives raw material. இது வந்து வேர் ஹவுஸ், ஸ்டாக் அப்படினால ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சர் ரீச் பண்றது வந்து இன்பவுண்ட் மெட்டீரியல். சார் அப்ப ரா மெட்டீரியல்ஸ்க்கும் மேனுஃபேக்சருக்கும் நடக்கிறது தான் இன்பவுண்டா சார்? ஆமா, அதுதான். அதாவது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து டைப் வந்து இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. என்னன்னா இட்ஸ் a input material for any manufacturing company. அவுட்புட் சிம்பிள். அப்போ ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர். நான் இந்த மேனுஃபேக்சரிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ இல்லைன்னா கன்சியூமருக்கோ அனுப்புறது தெரியுமா? இது வந்து அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. இது ஜஸ்ட் a type as such logistics. but when I talk about type, ஒவ்வொருனுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். nothing to think more about this. reverse logistics, இது ரொம்ப சிம்பிள். return the product to supplier. ஹலோ, யாராவது சொன்னீங்களாமா? எஸ் சார், சொல்லுங்க சார். இல்ல, யாரோ ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஓகே, இது நமக்கு தெரியும். நான் ப்ராடக்ட் வாங்கிட்டேன், வாங்கின ப்ராடக்ட் சரியில்லை, ரிப்பேர் ஆகிருக்கு. அது எனக்கு பிசினஸ் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக they given a type. but as such again சேம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கணும். நான் வந்து நெட்லயே ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு அது வந்து மேனுஃபேக்சர் நெட்ல வந்து நான் ஒரு மொபைல் ஆர்டர் பண்றேன்னு பார்ப்போம். மொபைல் ஆர்டர் பண்றேன், மேனுஃபேக்சரர் இன் பெங்களூர்
பெங்களூர்ல இருந்து சென்னை வரும், சென்னையில இருந்து என்னோட ஏரியாவுக்கு ஸ்பிளிட் பண்ணுவாங்க, ஸ்பிளிட் பண்ணி இங்க இருந்து ஒருத்தர் வந்து எனக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிடுவான். ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் என்னது சேம், அப்படி இங்க இருந்து அதே பாதையில ரிட்டர்ன் போகணும், அவ்வளவுதான். அகைன் டிரான்ஸ்போர்டேஷன் அந்த வேர் ஹவுஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும். ஆனா என்னன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் கஸ்டமர்ட்ட இருந்து திருப்பி அந்த மேனுஃபேக்சருக்கு போறத they call as a reverse logistics. இப்போ என்ன ஆகும், நான் வந்து ரிட்டர்ன் வந்து அங்க போய் ஆன்லைன்ல பண்ண, ஆன்லைன்ல போய் ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ், இது வந்து ரீசன் வந்து டிஃபெக்டட் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுக்கேன். அப்போ என்ன பண்ணுவான், வருவான், எனக்கு கொடுத்தவனே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவான். திருப்பி அவன் எங்க இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல எடுத்தானோ அதே டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு திருப்பி போய் போட்டுருவான். அங்க இருந்து அப்படி மறுபடியும் மேனுஃபேக்சருக்கு போயிடும். இது ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ். ஓகே, 3PL. இந்த 3P லாஜிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காமன், ரொம்ப ரொம்ப காமன். அதாவது என்னன்னா யூசஸ் 2 or more சர்வீசஸ். ஏன்னா இப்ப நம்ம பார்த்தோம், நிறைய ஆக்டிவிட்டி பார்த்தோம். எப்படி பார்த்தோம், மேனுஃபேக்சரர் ஸ்டார்ட் பண்ணி அது வந்து ப்ரொடக்ஷன் எடுக்கணும், அங்க இருந்து இங்க போகணும், அங்க இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு போகணும், டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல இருந்து பக்கத்துல உள்ள ஹோல்சேல் டிபார்ட்மெண்ட் போகணும், அங்க இருந்து ரீட்டைல் ஷாப்புக்கு போகணும், ரீட்டைல்ல இருந்து எண்ட் யூசருக்கு போகணும். இதுக்கு நடுவுல டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு, பேக்கேஜிங் இருக்கு, மெட்டீரியல் ஹேண்ட்லிங் இருக்கு. Assume I run a company called 3PL Logistics. அப்ப நான் என்ன சொல்றேன், சார் I don't do only one service. என்கிட்ட மல்டிபிள் சர்வீஸ் இருக்கு, either 2 or 3 சர்வீஸ் நாங்க பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் நான் வச்சிருக்கேன், என்னோட பக்கத்துல உள்ள ஏரியாக்கு நானே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன், போய் டெலிவரி நானே கொடுத்துருவேன். சார் இட் இஸ் நாட் என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல வந்து நான் வந்து அதை பிரிச்சு கொடுக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு செலக்டட் ஏரியாஸ்க்கு ஐ டூ சர்வீஸ் ஆல்சோ, டெலிவரி ஆல்சோ ஐ வில் டூ. ஓகே, இப்போ இந்த நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு வந்து மேபி சில இது டிரான்ஸ்போர்டேஷன் வந்து எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றீங்க, நீங்க வந்து ஒரு மெட்டீரியல் அனுப்புறீங்க which may not able to pack and send. நான் இங்க பேக்கிங் வேலையை நான் பாத்துக்கணும் சார், அந்தந்த ஏரியாவுக்கு தனித்தனியா டிஃப்ரெண்ட் பேக்கிங் நான் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் பிளஸ் பேக்கிங் 2 or more. இதை வந்து அவன் 3PL லாஜிஸ்டிக்ஸ், தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ் ஆர் 3PL லாஜிஸ்டிக்ஸ். இதே 4PL லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றான், taken care of almost all the services. சார் நீங்க யார்கிட்ட டெலிவரி கொடுக்கணும்னு மட்டும் சொல்லுங்க, நடுவில் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவான், மேனுஃபேக்சரர் வந்து என்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டான்னா அதோட அவன் வேலை முடிஞ்சது. எப்ப இந்த திஸ் இஸ் அ ப்ராடக்ட் விச் ஹேஸ் டு பி டெலிவர்ட் டு சோ அண்ட் சோ. இதுல வந்து ஒரு 100 ஐட்டம்ஸ் இருக்கு, 100 ஐட்டம் டிஃப்ரெண்ட் ஏரியா இருக்குமோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ப்ராடக்ட்ஸ் டு பி டெலிவர்டு. இங்க இவன் என்ன பண்ணுவான், 4PLனா அவன் அகைன் திருப்பி என்ன பண்ணுவான்னா அவனே எல்லாம் பண்ண மாட்டான், அவனுக்கு கீழே தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ்க்கோ யாருக்கோ கான்ட்ராக்ட் கொடுத்து விட்டுருவான், கொடுத்து வேலை நடக்கும். பட் இங்க இவனோட பர்பஸ் என்னன்னா, மேனுஃபேக்சரருக்கு சிம்பிள், ஒருத்தட்ட கொடுத்தா வேலை முடிஞ்சது, ஹி நீட்ஸ் டு கோ டு ஹியர் அண்ட் தட். டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ஒருத்தன்ட்ட, டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் இன்னொருத்தன்ட்ட, அது பார்க்கணும்னா அவனுக்கு கஷ்டம் கிடையாது. ஸோ லாட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் எப்படி நினைப்பான்னா, ஒருத்தன்ட்ட வேலை கொடுத்தா எனக்கு முடிஞ்சிடணும், ஏன்னா அவன் ஃபாலோ பண்ணி அந்த ஒருத்தன்ட்ட மட்டும் தான் பண்ணுவான். இல்ல நான் வந்து காஸ்ட் எஃபிஷியன்சிக்காக தனித்தனி கொடுக்க அப்படின்னா அவனுக்கு ஒர்க் லோட் ஜாஸ்தி. அண்ட் அகைன் என்னன்னா மேனேஜிங் வந்து இஷ்யூவா இருக்கும், ஏன்னா அவனோட கோர் ஏரியா இஸ் மேனுஃபேக்சரிங். அதுக்காக என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா ஒருத்தர் கொடுத்தாங்க. இப்ப சின்ன சின்ன கம்பெனிஸ் பிரச்சனை அவங்களே தனியா பார்ப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து காஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 4PL லாஜிஸ்டிக்ஸ் என்ன பண்ணிடுறேன், சார் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், யூ நீட் நாட் டு வரி, பட் பிரீமியமா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அவன் ஆளை வச்சு இந்த சின்ன சின்ன ஆள்கிட்ட எல்லாம் கொடுத்து வேலை நடப்பான், அதுக்கப்புறம் அதுல உள்ள மார்ஜின் இவன் எடுப்பான். That is called as 4P logistics. இப்போ current scenarioல there are few 5PL logistics also.
எமர்ஜிங்ல வந்து they call themselves as a 5PL 5P logistics அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோப் என்ன சேம் தான், பட் they call themselves as 5PL logistics and they give their own definition. டேர்ம் வந்து 5PL சொல்றாங்க. இன்னைக்கு வந்து 3G டேட்டா இருந்துச்சு, 4G டேட்டா வந்துட்டு இப்போ 5G வருது அப்படி சொல்றாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னா there is no difference. இப்போதைக்கு என்ன சொல்லிடுறாங்கன்னா ஸ்பீடு கூட இருக்கு அப்படின்னு. 2G இருந்து 3G வரும்போது 3G ஸ்பீடா இருக்கு அப்படின்னாங்க. 2G ஒர்க் ஆகாது. Then everyone goes into 3G, then they say 4G. 3G டவுனா இருக்கும், 4G தான் ஸ்பீடா இருக்கும். I don't know now 5PL கொண்டு வந்திருக்காங்க. There is no much difference between 4PL and 5PL. They define themselves as 5PL and they call themselves A to Z services. So, இதுல எது queries இருக்காமா? Do you have any questions on types of logistics? No, sir. Any questions? So clearly, what is inbound logistics, what is outbound logistics, 3PL என்னது, ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் என்னது, ஏன்னா இதெல்லாம் என்னன்னா நமக்கு நடைமுறையில தெரியும் நடக்கிற விஷயங்கள், பட் இது நம்ம கார்லேட் பண்ணிருக்க மாட்டோம். இன்னைக்கு வந்து ஐ பிலீவ் நம்மள இப்போ உள்ள ட்ரெண்ட்ல இப்போ நீங்க 40 பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, 40ல எப்படி 30 பேராச்சும் ஆன்லைன்ல ஏதாச்சும் கண்டிப்பா ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்பீங்க. அண்ட் ஃபியூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரிட்டர்னிங் இட். அப்படி இல்லாட்டியும் கடையில வாங்கியிருப்போம். கடையில ஒண்ணும் இல்லை, நான் போன வாரம் போனா ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வரேன், வாங்கிட்டு வந்தோன்னு பார்த்தா தெரிஞ்சது அதுல ஆல்ரெடி லைட்டா ஓப்பன் ஆயிருக்கு, திருப்பி போய் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டு வரேன். இது நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல நடக்கிற ஒரு சாதாரண விஷயம். பட் we might not think that as a reverse logistics. அந்த கான்செப்ட்ல நம்ம திங்க் பண்ணி பார்த்திருக்க மாட்டோம். கரெக்டா? இதேதான் டே டு டே நடக்கும். நம்ம வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிருப்போம், அதை யோசிச்சிருக்க மாட்டோம். வீடு ஷிஃப்ட் பண்ண என்ன பண்ணணும்? பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ், அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவான்? சார் எல்லாம் நாங்க பார்த்துட்டோம். வீட்டில் உள்ள மெட்டீரியல் வந்து பார்ப்பான். ஃபர்ஸ்ட் தே விசிட், ஜஸ்ட் டூ இன்வெஸ்டிகேட். பெரிய பெரிய ஜாமான் என்ன இருக்கு? ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, பீரோல இருக்கு, கட்டில் இருக்கு. அதர்ஸ் எல்லாமே சின்ன சின்ன ஜாமான்ஸ். ஸோ இதுக்கு இந்த வண்டி வேணும், இவ்வளவு வேணும், பேக்கிங்க்கு என்ன மெட்டீரியல் வேணும், எல்லாம் வேணும். அவனே வருவான், 2 பேர் கூட்டிட்டு வருவான், ரிசோர்ஸ் அவன் பாத்துக்கிடுவான், பேக்கிங் ஃபுல்லா அவன் பாத்துக்கிடுவான். தென் ஷிஃப்டிங் ஆஃப் மெட்டீரியல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர், வீடு ஷிஃப்ட் பண்ணுவோம், பண்ணி கொடுத்து போயிடுவான். இன்னொரு டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு. அவன் என்ன பண்ணுவான்? சார் டிரான்ஸ்போர்டேஷன் மட்டும் தான் நம்ம, மெட்டீரியல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படிமா. ஸோ இப்போ மெட்டீரியல் நம்மளே பார்க்கணும், இல்லை நம்ம 2 பேரை ஆளை வச்சு நம்ம ஏற்றி இறக்கி எல்லாம் பார்க்கறது நம்ம பார்க்கணும். பேக்கிங் நம்மளா உட்காந்து பண்ணுவோம், ஒரு 4 கார்டன் பாக்ஸ் வாங்கிடுன்னு சொல்லிட்டு இது நடக்கும். பட் வி நார்மலி டோன்ட் திங்க் திஸ் அஸ் அ லாஜிஸ்டிக்ஸ். இது ஒரு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல இன்வால்வ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கறது கிடையாது. பட் இதெல்லாம் தான் என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வந்து ஒரு பெரிய ஏரியா அப்படின்னு சொல்லி இந்த லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ்ல உள்ளவன் இப்ப இந்த லிங்க்னு சொல்லிட்டு ஒரு வந்திருக்கான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். LYNK. என்ன லாஜிஸ்டிக்ஸ்? எல்லாமே லாஜிஸ்டிக்ஸ் தானே. நான் கொண்டு வரேன் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்னு வந்தான். வெஹிக்கிள் மூவ்மெண்டா நீ ஆப்ல புக் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னா, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல இது ஒரு பார்ட்டா கொண்டு வந்துட்டான். அதுக்கு முன்னாடி வீடு ஷிஃப்ட் பண்றது வந்து நம்ம சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ்ல திங்க் பண்ணிருக்கவே மாட்டோம். நாட் ஓன்லி மெட்டீரியல். அவன் என்ன பண்ணான்? சிம்பிள். ஸ்கூட்டர் விட்டான், ஓலால போறோம், டாக்ஸில போறாங்க, தட் ஆல்சோ மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள். நான் பைக்ல கொடுக்குறேன் அப்படின்னா பைக்ல வந்து லிஃப்ட் வாங்கிட்டு போயிடலாம். எப்படி கனெக்ட் பண்ண பாருங்க, இந்த மூவ்மெண்ட்டை எப்படிலாம் ஆல் பாசிபிள் வேஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணா. தே கேவ் தி டிஃபரண்ட் டெஃபினிஷன். ஒய் ஒன்லி ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்? we can take you and drop you anywhere. நம்மலாம் ஒரு டைப் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் திங்க் பண்ணிருக்க மாட்டோம். பட் when we study the subject and realize it's also part of logistics. Okay, இது நம்ம 7 hours of logistics. ஏன்னா நான் ஒரு நல்ல லாஜிஸ்டிக்ஸ் ரன்
பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறோம் அப்படின்னா these are 7 R's which is really very very important. நம்ம ஒரு டெஃபினிஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சொன்னேன் when and where அப்படின்னா ஓகேவா. ஸோ ரைட் ப்ராடக்ட், ரைட் டைம், ரைட் பிளேஸ் வித் த குட் குவான்டிட்டி, அதாவது ரைட் குவான்டிட்டி வித் ரைட் கண்டிஷன், ரைட் கஸ்டமர். இது ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுறோம், அதுல டெலிவரி டைம் அவன் கொடுத்துருவான். அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த காம்படிஷன் வந்து அவனே கேட்கறான் எந்த டைம்ல நீங்க அவைலபிளா இருப்பீங்க அந்த டைம்ல கொண்டு வந்து தரோம். 8 to 10, 10 to 12 தே கிவ் அ டைம் ஸ்லாட். ஓகேவா. அதுக்கப்புறம் டெலிவரி கொண்டு வருவான், அந்த டைம்ல கொண்டு வரானாங்கிறது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அதுக்கப்புறம் அவன் ஃபோன் பண்ணி நம்மகிட்ட கேட்பான், கேட்டுட்டு சார் நீங்க இருக்கீங்களா, நான் அப்புறம் வரட்டுமா, கொஞ்சம் வெளியே இருக்கேன், அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். பட் நம்ம ஆன்லைன்ல பார்க்கும்போது எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்கம்மா? தே ஆஸ்க் வாட் டைம் யூ வாண்ட் டு பி டெலிவர்டு. அமேசான் பிரைம்னா நான் வித்தின் a day டெலிவரி பண்ணுவேன். ஆமா சார், அதுல டைம் ஷெட்யூல் பண்ற மாதிரிலாம் இருக்குது சார் அமேசான்ல. இப்ப நம்ம அந்த டெலிவர் பண்ற பர்சனை வந்து எந்த டைமுக்கு நம்ம ஃப்ரீயா இருப்போம் வர சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு. எக்ஸாக்ட்லி. இதெல்லாம் என்னன்னா ஒவ்வொரு பிசினஸும் அவங்களோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக, கஸ்டமர் சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தே ஆர் கம்மிங் அப் வித் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இன் தேர் ஓன் பிசினஸ். ஓகேவா. இப்போ ரைட் டைம் அப்படின்னு சொல்றது அதுதான். ஏன்னா இங்க கஸ்டமர் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருப்பான். நான் வந்து 8 to 10 சொல்லியிருக்கேன், நான் 10 மணிக்கு அப்புறம் எனக்கு காலேஜ் இருக்கு, அதனால என்னால அட்டன் பண்ண முடியாது, வாங்க முடியாது. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் டு கிவ் இட். இது இன்னொரு சில சினாரியோஸ்லாம் இருக்கு. எப்படின்னா எங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் ஆர்டர் பண்றாரு, ஆர்டர் பண்ணும்போதே செக் பண்றாரு அவங்க ஃபேமிலிக்கு வந்த ரிலேட்டிவ் ஊருக்கு போறாங்க நெக்ஸ்ட் டே, அவங்களுக்கு கையில கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் 6 to 8 நைட் 9 மணிக்கு இது ட்ரெயின். அப்போ 6 to 8 எனக்கு கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. 6 to 8 ஸ்லாட் போட்டு ஆர்டர் பண்ணிட்டாங்க. அவன் அவர் 6:30 கொண்டு வரான், சார் கொஞ்சம் லேட் ஆகும் சார், நான் டெலிவரி வந்து வேற ஏரியால இருக்கேன் அப்படின்னு. இவரு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன்னா ஆளுக்கு ஊருக்கு போறாங்க, யூ ப்ராமிஸ்ட் 6 to 8 based on that I ordered, otherwise I could have not ordered. நீ லேட்டா கொண்டு வந்தா எனக்கு தேவையில்லை, I have to cancel the order. அதுக்கப்புறம் இல்ல சார் நான் வந்துடுவேன் சார் வச்சுருவேன் சார் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. நீ 8 மணிக்கு முன்னாடி கொண்டு வா, ஏன்னா 8 மணிக்கு we have to start from home. நான் போய் பஸ் பிடிக்கணும். அப்புறம் வந்தா ஒரு 8:15 8:30 வந்தா இவங்க கிளம்பிட்டாங்க. திருப்பி அவங்கள பஸ் ஸ்டாப்ல போய் பார்த்து கொடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டான். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இங்க இந்த சினாரியோல இஃப் த ப்ராடக்ட் இஸ் நாட் ரீச் ஆன் டைம், எனக்கு அந்த ப்ராடக்ட் தேவையில்ல, நான் வேற ஒருத்தருக்காக வாங்கினேன், இட் வில் கெட் கேன்சல். அப்ப என்ன ஆகும்னா ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ்ல போகும். அகைன் இப்போ இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஒரு பிளிப்கார்ட்லயோ அமேசான்லயோ நம்ம ஆர்டர் பண்றோம், இங்க கொண்டு வரோம், நம்ம ஈஸியா கேன்சல் பண்ணி அனுப்புறோம். இதுல நடுவுல வந்து அந்த தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ்லாம் இருக்கு. பிளிப்கார்ட்டே எல்லா பார்சல் சர்வீஸும் கொரியர் சர்வீஸும் பண்றது கிடையாது. பிளிப்கார்ட் வந்து ஒரு கனெக்டிங் ஏஜென்ட் மாதிரி தான். தே ஓன் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். என் நம்பர் ஆஃப் மேனுஃபேக்சரர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டான். லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாருடையும் டைப் வச்சுட்டான் பிசினஸ்க்கு. அண்ட் தே கனெக்ட் கஸ்டமர்ஸ். அவ்வளவுதான். கஸ்டமர்ஸோட நீடை இங்க கனெக்ட் பண்றதுக்கு ஒரு இ காம் பிளாட்ஃபார்ம் வச்சுட்டான். ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே பிளிப்கார்ட்டோட ப்ராடக்ட் கிடையாது. ஏன்னா நீங்க பாத்துருப்பீங்கன்னா பிளிப்கார்ட்டோட அஷ்யூர்டு ப்ராடக்டா இருக்குமே தவிர பிளிப்கார்ட்டோட ப்ராடக்ட் கிடையாது. நீங்க மேனுஃபேக்சர் போய் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர், அது வந்து ஒரு செல்லிங் பிளாட்ஃபார்ம், அவ்வளவுதான், ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி. பட் ஹி கனெக்ட்ஸ் ஆல் நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்கை கனெக்ட் பண்றான். இதுல அவனுக்கு கட் ஆஃப் டைம் கொடுப்பான். ஒவ்வொரு ப்ராடக்ட்டை வச்சும் தே கிவ் கட் ஆஃப் டு தி டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர். இப்போ நாங்க ஒரு இதுல கொஞ்சம் ஒரு ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா இகாம் சொல்லிட்டு அவனுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு உள்ள போனதுல இருந்து 21 hours
எவ்வளவு 21 hours, 24 hours கிடையாது, 21 hours. அவன் ஹப்புக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த 21 ஹவர்ஸ்ல அவனோட ஏரியாக்குள்ள they have to deliver compulsory. In case அந்த ப்ராடக்ட் அப்படி டெலிவரி ஆகல and if the customer declines the product அப்படின்னா ஃபண்ட் வந்து இவங்க கொடுக்கணும், பிளிப்கார்ட் வாங்க மாட்டான். நீதான் பொறுப்பு, யூ ஹாவ் டு பே பேக். நடுவுல தேர்ட் பார்ட்டி மாட்டிக்கிடுவோம். ஓகேவா? சோ இந்த இடத்துல எப்படி பிசினஸ் நடக்கு பாருங்க. மேனுஃபேக்சரர் பிளிப்கார்ட்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இல்ல அமேசான் ஒரு போர்ட்டல், வாட் எவர் த கேஸ், அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் போயிரும். அங்க ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஹப் போகுது. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் தான் கனெக்ட் ஆகுறாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல இருந்து இங்க வருது. ஸோ இப்போ ஒவ்வொருத்தரும் அவனுக்கு கட் ஆஃப் டைம் கொடுத்துட்டே இருப்பான். அதர்வைஸ் எண்ட் ஆஃப் த டே மேனுஃபேக்சரர் வாங்க மாட்டான். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஆன் டைம்ல ரிட்டர்ன் வந்தா மட்டும்தான் இவன் கொடுப்பான். டெலிவரி லேட்னால டிலே ஆச்சுன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் மாட்டிக்கிடுவான். இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி வேற ஒருத்தனால டிலேன்னு வச்சுக்கோங்க, அவன் மாட்டுவான். ஸோ இப்படி செயின் மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். இது வந்து பிசினஸ் நெருக்கடி ஒவ்வொருத்தருக்கும். அது வந்து நம்ம உள்ள இறங்கும் போது பிசினஸ்ல இறங்கி பண்ணும்போது தெரியும். ஏன்னா அந்த சேலஞ்சஸ்ல இதெல்லாம் வரும். ஒவ்வொருத்தரும் பிரீமியம், அமேசான் பிரீமியம், ஒன் டே டெலிவரி அவன் ஈஸியா சொல்றான் கஸ்டமர்கிட்ட ரீச் பண்ணணுங்கிறதுக்காக. அதுக்கு நடுவுல நடக்கிற ஒவ்வொரு செயின் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, சப்ளை செயின்ல ஒவ்வொரு இடத்துல இருக்கிற ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹியூஜா இருக்கும். ஓகே, சோ தீஸ் 7 R's வந்து ரொம்ப 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 முக்கியம் லாஜிஸ்டிக்ஸ்ல. இந்த 7 R'யும் they follow அப்படின்னா then they can be a good logistics company. Any questions, Mark, about what is logistics? சார் ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ்ல மணி எப்படி சார் போகும்? மணி வந்து ரீஃபண்ட் ஆயிருமா? இப்போ ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஆர்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு கார் கவர் ஆர்டர் பண்ணேன், ஓகேவா? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டேன். ஐ ரிசீவ் த ப்ராடக்ட். பட் நான் ஓபன் பண்ணி பாக்குறேன், கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் a used ப்ராடக்ட். ஏன்னா கீழே மாற்ற நாபம் வந்து நஞ்சு போய் அந்திருந்தது, ஓகேவா? அது புதுசு கிளியரா இருந்துச்சா பிரச்சனை கிடையாது, நஞ்சு போய் இருந்துச்சு, கவர்ல அங்கங்க சகதி. ஸோ இட் இஸ் வெரி கிளியர். நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேன், எப்படிலாம் இப்படி ஒரு ப்ராடக்ட் அனுப்பான்னு சொல்லிட்டு நான் வந்து ரிட்டர்ன் பண்றேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு ப்ராடக்ட் வந்து இது டிஃபெக்ட்னால வந்தது. ஸோ இதுக்கு வந்து டைரக்டா எப்படினாலுமே எங்க பே பண்ணுமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு அவன் தான் பணம் கிரெடிட் பண்ணிடுவான், ஓகேவா? இப்போ நான் ரிட்டர்ன் பண்ண வந்து எடுத்துட்டு போயிட்டான். சேம் வேல வந்தான், அந்த ப்ராடக்ட் அப்படியே எடுத்தான், அந்த கவர் வச்சா எடுத்துட்டு போயிட்டான். இன்கேஸ் நான் சொல்றேன் டெலிவரினால டிலே வச்சுக்கோங்க, டு ஹூம் ஐ மேக் எ பேமெண்ட். நான் பண்ண பேமெண்ட் யாருக்கு போவோம்? ஆக்சுவலா பிளிப்கார்ட்டுக்கு போகாது, அந்த மேனுஃபேக்சருக்கு தான் போகும் பேமெண்ட், ஓகேவா? அந்த பிளிப்கார்ட்டுக்கு ஒவ்வொரு சேலுக்கும் மேனுஃபேக்சரர் இருந்து ஃபண்ட் போயிட்டு இருக்கும், அமௌண்ட் போயிட்டு இருக்கும். இவ்வளவு டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளவு அமௌண்ட் சொல்லிட்டு போயிட்டு இருக்கும், ஓகேவா? அதுல எப்படின்னா, இந்த பிளிப்கார்ட்ல எல்லாம் நீங்க லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிளிப்கார்ட் உடனே அக்செப்ட் பண்ண மாட்டான். அது இனி என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது, அது எப்படி அடிமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு அவன் சில குவாலிட்டி சொல்லுவான், அதெல்லாம் வச்சுட்டு லிஸ்ட் பண்ணும். லிஸ்ட் பண்றதுக்கு தான் பைசா, ஓகேவா? இஃப் இது வந்து என்ன, உனக்கு ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம், அது இட்ஸ் அ மால், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மால், ஓகேவா? மால்ல போய் நான் ப்ராடக்ட வைக்கணும், கடை போடணும் அப்படின்னா அதுக்கு நீங்க காசு கொடுக்கணும், அப்பதான் மால்ல இடம் கொடுப்பான். அந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட் கொண்டு வர்றதுக்கு நீங்க பிளிப்கார்ட்டுக்கு தனியா பைசா கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ் கமிஷன், அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். ஹவு டு தே டை அப் வித் ஈச் மேனுஃபேக்சரர் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ மேனுஃபேக்சரர் தான் ப்ராடக்ட் போகுது. ஸோ பிளிப்கார்ட்டுக்கு நான் கொடுத்தேன்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் வேற எல்லாம் பிளிப்கார்ட் தானே பாக்குறான். ஸோ அந்த மேனுஃபேக்சரர் பொறுத்த வரைக்கும் தான் இவன் வந்து கண்டிஷன் கொடுப்பான். நீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த ரிட்டர்ன் டேட்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். வித்தின் 7 days கொடுத்துருப்பான் சில ப்ராடக்ட்டுக்கு. சில ப்ராடக்ட் வந்து நான் ரிட்டர்னபிள். இன்கேஸ் நான் வந்து ரீசன் வந்து ஆன் டைம்ல எனக்கு வரல, நான் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே இருந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆன் டைம்ல அவன் சொல்றது வந்து
வாட் ஹி ப்ராமிஸ்ட். எல்லா டெலிவரியும் சொல்லிடுவான், உங்களோட பின்கோடு கொடுக்க சொல்லுவான். பின்கோடு கொடுத்தவொடனே தெளிவா சொல்லுவான், இது வந்து 3 daysல வரும், 4 daysல வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சில இது 2 daysல வரும், சில இது சேம் டேஸ் வரும். நான் சொன்ன டேட்டுக்கு முன்னாடி இருந்தா பிரச்சனை இல்லை, சொன்ன டேட்டுக்கு அடுத்து வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அகைன் பேமெண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இவன்ட்டு இருந்து வந்துடும், மேனுஃபேக்சர் இருந்து வந்துடும். ஏன்னா பிளிப்கார்ட் வழியா கம்யூனிகேஷன் கிளியரா போயிடும். ஸோ பேமெண்ட் வில் பி ரிட்டர்ன் பேக். பட் யாருனால ப்ராப்ளம் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா அதர்வைஸ் இப்போ வந்து அவனுக்கு மேனுஃபேக்சரர் ப்ராடக்ட் எடுக்க ரெடியா இருந்தா கூட அவன் அலோவ் பண்ண மாட்டான். எதுக்காகனா இந்த பிசினஸ் அதே மாதிரி போயிடும். நடுவில் இந்த தேர்ட் பார்ட்டிலாம் இருக்காங்கல்ல, இவங்க அதை ஒரு அட்வான்டேஜ் எடுக்க கூடாது. தே ஷுட் நாட் டேக் இட் தட் அஸ் an advantage. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல நான் ஒண்ணு சொல்றேன். நாங்க பார்த்ததுல வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் தான், ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி இருக்கும், ஒரு ஹப், ஓகேவா. அதுல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல வச்சு பண்ணிட்டு இருப்போம். அங்க இருந்து டிலே என்னாச்சு, ஆள் இல்ல, டெலிவரி கொடுக்க முடியல. பட் இது நிறைய நடக்கும். இன்கேஸ் ரெகுலர் ஆக்டிவிட்டியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராடக்ட்னால அப்படின்னு இல்லை, அந்த சீசன் டைம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிக் சேலு இல்லைன்னா இந்த தீபாவளியோட தான் பாத்தீங்கன்னா நிறைய நடக்கும், நிறைய பர்ச்சேசிங் இருக்கும். அப்போ 1-2 டிலேவா தான் போகும். அது இவங்க பெருசா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா 199 கஸ்டமர்ஸ் வந்து ஒரு நாள் டிலே எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு சிலர் வந்து டிலே அடிச்சு விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் போன்னு வச்சுக்கோங்க, 10,000 ரூபாய் இவங்க எடுக்க மாட்டாங்க ரிட்டர்ன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு 10,000 ரூபாய் கட் பண்ணி விட்டுருவாங்க. அவங்ககிட்ட இருந்து பேமெண்ட் போகணும்ல, அந்த பேமெண்ட்ல ஆஃப்செட் பண்ணி விட்டுருவாங்க 10,000. இப்ப இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல என்ன பண்ணுவான்னா, அங்குள்ள எம்ப்ளாயிஸ்க்கு கட் பண்ணிடுவான். மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க எம்ப்ளாயிஸ் அப்படிவாமா. எம்ப்ளாயிஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் வச்சுக்கோங்க, ஆளுக்கு 100 ரூபாய் கட் பண்ணிடுவான் அந்த மந்த் பேமெண்ட்ல 10,000 ரூபாய். ஏன்னா இட்ஸ் யுவர் ஃபால்ட், நீ தான் மேனேஜ் பண்ணிருக்கணும் அப்படிமா. ஸோ இந்த இடத்துலதான் அங்க அந்த ஹப்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் சேலஞ்சஸ் ஜாஸ்தியா இருக்கும். வேர் ஹவுஸ் மேனேஜர், மெட்டீரியல், இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஹப்ல எல்லாத்துலயும் நைட் ஷிப்ட்லாம் கொண்டு வந்துட்டாங்க. தே ஸ்டார்டட் பிரிங்கிங் நைட் ஷிப்ட். ஏன்னா நான் 21 hours கட் ஆஃப் டைம் கொடுக்குறேன். எனக்கு ஈவினிங் 5 மணிக்கு வந்துச்சுன்னா நான் அடுத்த நாள் மத்தியானம் 2 மணிக்குள்ள ப்ராடக்ட் டெலிவரி பண்ணணும். நைட்டு போய் டெலிவரி பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ண, நான் காலையில வந்து 8 மணிக்கு பிரிச்சு 2 மணிக்கு கொடுக்க முடியுமானா முடியாது. ஸோ நைட்டே எல்லாத்தையும் பிரிச்சுருவாங்க, எல்லாத்தையும் ஷஃபிள் பண்ணிடுவாங்க. ஸோ தட் அன்னைக்கு மார்னிங் வந்து டெலிவரி கொடுக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் த ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் ஆல்சோ ஒர்க்ஸ், அந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும். Any other questions, ma? Any other questions? No sir. ஓகே மேம், வெல் அண்ட் குட். ஸோ இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இன்னும் ஃபர்தரா டிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, பிசினஸ் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் உள்ள உட்காந்து பார்த்தோம்னா. ஏன்னா இப்ப இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்லாம் என்ன பண்றான், நைட்டு பிரிக்கலாம்னு சொல்றாங்கல்ல, இதை எப்படி அவன் வந்து காலையில அந்த மத்தியானம் 2 மணிக்குள்ள கொடுக்கறது, 5 மணிக்குள்ள கொடுக்கறது, நான் எப்படி கொடுக்குறான்? அவனால எல்லாம் முடியுமானா முடியாது. ஆக்சுவலா அவனா பண்ணணும்னு நினைச்சானா முடியாது. அண்ட் அகைன் அவனுக்கு பைசா எல்லாம் ரொம்ப எல்லாம் கிடைக்காது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 300 ரூபாய் ப்ராடக்ட் நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றேன், அதுல இவ்வளவு வேலை நடக்குது. இவ்வளவு வேலையில அவனுக்கு ஒரு ப்ராடக்ட்க்கு பீஸுக்கு நம்ம எவ்வளவு காசு வரும்? பெருசா வராது. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இவனுக்கு வந்து எல்லாமே அவனோட ஓன் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் எல்லாரும் கொடுத்துருவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல இருந்து அதுக்கப்புறம் அங்க டெலிவரி இருக்குல்ல, அவனுங்க வந்து நீங்க ஒரு சிலர் பாத்துப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல, நீங்க நல்லா அசியூம் பண்ணி பாத்தீங்கன்னா, பிளிப்கார்ட்ல இருந்து டெலிவரி வந்தாலும் ஒருத்தனே தான் வருவான், அமேசான்ல இருந்து வந்தாலும் அவனே டெலிவரிக்கு வருவான். ஏன் நீ பிளிப்கார்ட்ல வேலை பாக்குறியா, அமேசான்ல வேலை பாக்குறியா? தெரியாது. அவன் அதுலயும் வேலை பார்க்க மாட்டான். பிளிப்கார்ட்ல இருந்து டைரக்ட் எம்ப்ளாயிஸ் கிடையாது, அமேசான்ல இருந்து டைரக்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நைட் எல்லாம் பிரிச்சு எடுக்காம தெரியுமா, அந்தந்த ஏரியாவுக்கு கொண்டு போய் ஒவ்வொரு கடையில வச்சிருவாங்க. அதாவது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் இது வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் பிசினஸ், ஓகேவா, நாட் இன் ஆல் தி கேசஸ். ஒரு கேஸ்ல எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்பெசிபிக் ஏரியால
இந்த பெரிய ரீட்டைல் ஷாப்பு இவங்கெல்லாம் வச்சிருப்பாங்க. அதுல வந்து பெரிய ரீட்டைல் ஷாப்னா அந்த கம்பெனிஸ்க்கு போக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ், நீல்கிரிஸ் அவங்ககிட்ட எல்லாம் போக மாட்டாங்க. அந்த ஏரியால கொஞ்சம் நோனா நல்லா எல்லாரும் கூட வச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா, ஒரு பிசினஸ் பீப்புள், அவங்ககிட்ட போய் டைப் போய்ப்பானுங்க. என்ன, அந்த கடையில உள்ளவங்க பால் பாக்கெட் போடுறவங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஏரியா அத்துப்படியா தெரியும். பால் போடுறவனுக்கு அந்த ஏரியாவில் உள்ள எல்லா பாலும் தெரியும். தண்ணி கேன் போடுவான் தெரியுமா, அவனுக்கு தெரியும். அவங்ககிட்ட போய் பேசுவாங்க, சார் இந்த மாதிரி நாங்க டெய்லி கொஞ்சம் ப்ராடக்ட் தர்றோம், நீங்க உங்க ஏரியால போய் டெலிவரி மட்டும் கொடுத்துடலாமா, அதுதான் பேசுவாங்க. எப்படி ஒரு ப்ராடக்ட்டுக்கு நான் வந்து 10 ரூபா இல்ல 15 ரூபா தரேன் ஒரு டெலிவரிக்கு, நீங்க வந்து அதை கொஞ்சம் போய் கொடுத்துடணும். நான் டெய்லி மார்னிங் ஒரு 5 to 6 o'clock உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன், நீங்க வந்து அன்னைக்குள்ள டெலிவரி கொடுத்துடணும். எப்படி ஆவரேஜா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 15 இருந்து 20 கொடுத்துருவேன், நீங்க உங்க வேலைக்கு வச்சுக்கிற பையனை வச்சு அப்படி கொடுத்து விட்டுருங்க. இது டிபெண்ட்ஸ். இப்ப பாப்பான், காலையில பால் போடுற பையன் பால் போட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கு வந்துட்டான்னா அதுக்கப்புறம் அவனையே கூட யூஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஏரியால ஒரு 20 ப்ராடக்ட் டெலிவரி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், ஒரே ஏரியா தான். 20 ப்ராடக்ட் 25 ப்ராடக்ட், எனக்கு அன்னைக்கு தேதிக்கு ஒரு 500 ரூபாய் கிடைச்சிடும் கடைக்காரனுக்கு. இவங்களுக்கு சீப்பா முடிஞ்சிடும், 10 ரூபா 15 ரூபா பெர் பீஸ்க்கு முடிச்சுட்டு போயிடுவானுங்க வேலைய. அண்ட் இட் இஸ் பாசிபிள் ஃபார் தம் டு டெலிவர், அதர்வைஸ் அவங்க டெலிவரி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க நெட்வொர்க்கிங்கை கனெக்ட் பண்ணி தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங். சரி, ஓகே. நவ் இன்டெகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ். நம்ம இவ்வளவு நேரம் லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இன்டெகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே சேம் சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன நடுவுல லாஜிஸ்டிக்ஸ்க்கும் எஸ்சிஎம்க்கும் நடுவுல இன்டெகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ். அதாவது இது வந்து ஒரே நாள்ல லாஜிஸ்டிக்ஸ் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல எமர்ஜ் ஆகல, கரெக்டா? ஸோ எமர்ஜ் இன் அ சிம்பிள் வே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஃபர்ஸ்ட் அதை வந்து இன்டெகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு ஸ்டேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் லெவல், இன்டெகிரேட்டட் டு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதை தான் தே கால் இட் அஸ் இன்டெகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ். அப்போ அந்த இன்டெகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ்ல என்ன சொன்னாங்க, அதுலதான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, இது வந்து ஒன்லி மெட்டீரியல் ஃப்ளோ கிடையாது, இதுல டேட்டா ஃப்ளோ இருக்கு. ஒன்லி பிசிக்கல் ஃப்ளோ இஸ் நாட் அ லாஜிஸ்டிக்ஸ், இட் இன்க்ளூட்ஸ் லாட் அப்படின்னு சொல்லி இன்டெகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ் கொண்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவர் சொன்னா இட் இன்வால்வ்ஸ் பிசிக்கல் ஃப்ளோ, இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ளோ. ஏன்னா நான் வந்து மெட்டீரியல் மட்டும் ப்ராசஸ் பண்ணலையா, மெட்டீரியல் வேணும்னு சொல்லும் போது அதுல உள்ள டேட்டா இருக்கு பாருங்க, இன்ஃபர்மேஷன் அதுவும் இருக்கு, அதுக்குண்டான ஆர்டர் இருக்கு, அதை மானிட்டர் பண்ணணும். எல்லாமே பார்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் தான். நீங்க வந்து என்ன சொல்லிடுறீங்க, வண்டி சொல்லிட்டேன் இவ்வளவு ஆர்டர் வரும்னு சொல்லிட்டீங்க, பட் ஐ ஹாவ் டு ட்ராக் த குவான்டிட்டி ஆல்சோ, கரெக்டா? அந்த ஆர்டரோட ஸ்டேட்டஸையும் நான் ப்ராசஸ் பண்ணணும் எல்லாமே. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் பிசிக்கல் ஃப்ளோ, இட் இன்க்ளூட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ, இட் இன்க்ளூட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். நீங்க பிசிக்கல் ஃப்ளோன்னு சொல்றதுல மெட்டீரியல், டெலிவரி, பேக்கிங், ஷிப்பிங், ரிசீவிங், இன்வென்ட்ரி எல்லாமே வந்துடும். அதெல்லாம் ஏன்னா கண்ணில் பார்க்குற ஒரு மெட்டீரியல், இது எல்லாமே மூவ்மெண்ட் பண்ணணும் ஃப்ரம் 1 to 2. இன்ஃபர்மேஷன் இதோட பர்டிகுலர் டேட்டா, இந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங்க்கும் டெலிவரிக்கும் பேக்கேஜுக்கும் உள்ள மெட்டீரியல் டேட்டா இருக்கு இல்லையா, அது எல்லாமே இன்ஃபர்மேஷன். அதை வச்சுதான் நான் பிளான் பண்ண முடியும். எனக்கு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சொன்னீங்கன்னா நான் எவ்வளவு இன்வென்ட்ரியில வைக்கணும், என்னோட வேர்ஹவுஸ்ல எவ்வளவு இன்வென்ட்ரி பிடிக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி நான் வேர்ஹவுஸ் பார்க்கணும். ஸோ தேர் இஸ் அ டேட்டா நீடட், கரெக்டா? அதை வச்சுதான் நான் என்னோட பிளான் பண்ண முடியும். ஸோ எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோவும் பார்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றான். வித்வுட் விச் ஐ கேனாட் பிளான். நீங்க பாட்டு கொண்டு வருவீங்க, நான் வந்து ஒரு பெரிய குடோனை வந்து வேர்ஹவுஸ் மாதிரி பிடிச்சு போட்டு வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து தீப்பெட்டி சைஸ்க்கு ஒரு பாத்தி கொண்டு வந்து இதுதான் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹவு டு ஐ மேனேஜ் மை லாஜிஸ்டிக்ஸ்? ஐ கேனாட் மேனேஜ். ஏன்னா வேர்ஹவுஸ்க்கு கொடுக்குற காசே உன்னோட மெட்டீரியல் காசோட கம்மி. ஓகே, அதர் கேஸ், என்னோட இது வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு சின்ன ஒரு வேர்ஹவுஸ் கொண்டு வந்திருக்கேன். நீங்க 3 கண்டெய்னர்கள் கொண்டு வந்திருக்கீங்க மெட்டீரியல் விச் நீட்ஸ் லாட் ஆஃப் ஸ்பேஸ், மேபி அது ஒரு 5
is part of logistics. Forecast. மாசம் நீங்க இதே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா I have to forecast in a such a way. உங்களோட forecast plan கொடுங்க, production forecast கொடுங்க, so that அதை பேஸ் பண்ணி என்னோட logistics நான் பிளான் பண்ணுவேன். உங்களோட ப்ரொடக்ஷன் பிளான் வச்சு நான் என்னோட இன்வென்டரி பிளான் பண்ணுவேன். ரைட். சோ இந்த இன்ஃபர்மேஷனோட வேல்யூ என்னங்கிறது வந்து நமக்கு எப்படி தெரியும்னா, நமக்கு வந்து இந்த சப்ளை செயின் ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அதுல வந்து 3 பார்ட்டி வரும். அது நம்ம சப்ளை செயின் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு சாப்டரே இருக்கு. அதுல we can see. நெக்ஸ்ட் ஒன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா நமக்கு தெரியும் மேனேஜ்மெண்ட். ஹவு டு ஐ மேனேஜ், இது எல்லாத்தையும் நான் மானிட்டர் பண்ணணும்ல. இவ்வளவு ஆர்டர் இவ்வளவு ப்ராசஸ் ஆயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு, இந்த இடத்துல எனக்கு இது ரெக்யூர்மெண்ட். மானிட்டரிங் பேமெண்ட்ஸ், மானிட்டரிங் ஆர்டர்ஸ், ரிப்போர்ட்ஸ், எவ்ரிதிங் டு பி மானிட்டர்ட் இல்லையா? நான் வந்து லாஜிஸ்டிக்ஸ் வேலை பார்க்கணும்னு சொல்லி வேலை மட்டும் பார்த்துட்டு இருந்தா அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்றது யாரு? ஒருத்தர் உட்காந்து ஃபுல்லா கண்ட்ரோல் வைக்கணும். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பார்க்கறதும் பார்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் தானே. ஏன்னா திஸ் இஸ் சம்திங் ஆடட் அலாங் வித் லாஜிஸ்டிக்ஸ் ஆக்டிவிட்டி. ஏன்னா அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு நான் ஒருத்தனை வச்சு பார்க்கலன்னா இந்த பிசினஸே பண்ண முடியாது. So this administrative also part of logistics தான். There should be clear communication or administrative flow. எனக்கு ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுட்டே இருக்கணும், அதுக்கு ஒரு அட்மின்ல ஒருத்தர் உட்காந்து இதை பார்த்துட்டே இருக்கணும். இது வந்து எப்படின்னா நம்ம அந்த லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு வேற ஒண்ணு வரும். அதுல எப்படி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ள பர்ச்சேஸ் எல்லாத்துக்கும் இன்டர் கனெக்டட். லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சொல்றது வந்து எல்லாம் இன்டர் கனெக்டட். அதுல வந்து நம்ம பார்ப்போம் எப்படின்னு. ஸோ ஸ்டார்டிங்ல அவன் என்ன சொன்னான்னா, லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எமர்ஜ் ஆகும்போது இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி they say there is not only a physical flow, there is a information flow, there is a administrative flow. Put together we call that as a integrated logistics, which is one step ahead of logistics அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம். ஓகேவா? ஸோ இஸ் there any question? இதுல ஏதாச்சும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காமா? இன்டெகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ், அதாவது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த லாஜிஸ்டிக்ஸ்லயும் இன்டெகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ்லயும் நோ சார். ஓகே ஓகேமா. ஸோ இப்போதான் நம்ம நெக்ஸ்ட் ஆசெட்ஸா we are getting into the topic supply chain management. நம்ம இவ்வளவு நேரம் லாஜிஸ்டிக்ஸ் பேசினாலும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லாஜிஸ்டிக்ஸ் இஸ் நத்திங் பட் SCM. Literally if you see the meaning both are same. Supply chain management is the emerged form of logistics அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லி வச்சிருந்தேன். ஸோ திருப்பி நம்ம அதுக்கு டெஃபினிஷன் அது இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸோட டெஃபினிஷன்ல இருந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸை யூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி நான் லாஜிஸ்டிக்ஸ்க்கு ஒரு 3 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல டெஃபினிஷன் எடுத்த மாதிரி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு 3 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல டெஃபினிஷன் இந்த ஸ்கிரீன்ல கொண்டு வந்து ஸ்லாஷ் பண்ணியிருக்கேன். பட் அகெயின் ஐ டெல் இட் இஸ் நாட் அ clear definition, it's exhaustive. You can define your own supply chain management. நான் ஒரு பிசினஸ் பண்றேன், எனக்கு என்ன சொல்லணுமோ அதுதான் லாஜிஸ்டிக்ஸ். சரி, ஓகே. இப்போ இங்க என்ன சொல்றாங்க? In this definition, whatever I have flashed in the screen, அது பாருங்க. Systematic strategic coordination. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு பிசினஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா கொண்டு வந்து அதை மாதிரி சொல்றான். நான் அவங்க பிளானிங்னு சொன்னதை இவன் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜிக் கோஆர்டினேஷன் அப்படிங்கறத மீன் பண்றான். ஓகேவா? அங்க வந்து என்ன சொன்னோம், லாஜிஸ்டிக்ஸ்ல பிளான்ஸ், இம்ப்ளிமெண்ட், கண்ட்ரோல் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரே வரல கொண்டு வந்துட்டான். ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டான். சிஸ்டமேட்டிக், ஒரு சிஸ்டமைஸ்டு ஸ்ட்ரக்சரா இருக்கு அப்படிங்க, அதுதான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சொல்றான். ஓகேவா? சோ நீங்க லிட்டரலா மீனிங்னு பாத்தீங்கன்னா சேமா இருக்கும்.
but in a more professional formula, emerged version, they are communicating or conveying. Particular company and across business within supply chain. Supply chain nale enna soltom, or supply from one party to another party, and the cycle பார்த்தோம். Cycle there are a number of parties involved. Put together எல்லாம் சேர்ந்ததான் supply chain management. Individual ஒன்னு பார்த்தோம்னா அத நான் logistics னு சொல்லுவேன். So இங்க வந்து within the supply chain அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஓகே, இங்க supply chain consists of all parties involved directly or indirectly. In the supply chain direct involved ஆவங்க பாதி பேரு, சேம் வேலை இன்டைரக்டா இன்வால்வ் ஆவங்க மீதி பேரு. கரெக்டா? நான் டைரக்டா வண்டி ஓட்டுறவங்க தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. There are n parties involved. They all are part of logistics. Next, logistics interaction among the functions of marketing, logistics and productions. இங்க என்ன சொல்றோம்னா, ஒரு லாஜிஸ்டிக்ஸ் நம்ம இப்ப இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம்யூனிகேஷன் பார்த்தோம் இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ளோ இன்டெகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, அததான் இங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல சொல்றான், ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி சொல்றான். அங்க வந்து நான் என்ன சொன்னா, பர்ச்சேஸ் ஆர்டரு, லைக் பேமெண்ட் எல்லாத்தையும் சொன்னேன். இங்க அவன் என்ன சொல்றான்னா, மார்க்கெட்டிங், லாஜிஸ்டிக்ஸ், ப்ரொடக்ஷன் எல்லாம் சொல்றான். ஏன்னா இங்க லாஜிஸ்டிக்ஸ் வந்து இட் கனெக்ட்ஸ் வித் ஆல் த டிபார்ட்மெண்ட் வித்இன் த மேனுஃபேக்சரிங். நம்ம ஃபர்ஸ்ட் லாஜிஸ்டிக்ஸ்ல பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா, ஒரே ஒரு சார்ட் பார்த்தோம், வேர் சப்ளையர் டு மேனுஃபேக்சரர் அப்படின்னு ஒரு கோடு போட்டிருப்பேன், தென் மேனுஃபேக்சரர் டு டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒரு கோடு போட்டு வச்சிருப்போம். பட் வித்தின் மேனுஃபேக்சரருக்குள்ள நடக்கிற ஃப்ளோ இருக்கு. ஏன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில நிறைய கம்பெனி டிபார்ட்மெண்ட் இருக்கும், பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு. இவங்க எல்லாருக்குமே அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவோட கம்யூனிகேஷன் வந்து இருக்கணும். அப்பதான் அவன் லாஜிஸ்டிக்ஸ் அவனால பார்க்க முடியும். ஒரு பெரிய கம்பெனி, they have their own logistics or they have to plan for their logistics. இப்ப நானே லாஜிஸ்டிக்ஸ் வச்சிருந்தாலும் சரி, I am a manufacturer, assume, okay, I may have my own logistics or I may need to come for you to own my logistics. என்னன்னா என்னோட லாஜிஸ்டிக்ஸ் ஆக்டிவிட்டில நீங்க ஓன் பண்ணிக்கோங்க, நான் உங்ககிட்ட கொடுத்துறேன், யூ ஹேவ் டு டேக் கேர் அப்படின்னா, இங்க லாஜிஸ்டிக்ஸுக்காக நான் என்னெல்லாம் பிளான் பண்ணணும், இது எல்லாருக்கும் பண்ணணும். மார்க்கெட்டிங்ல ஃபோர்காஸ்ட் நான் செக் பண்ணணும், ப்ரொடக்ஷன் டீம்ல பிளானிங் செக் பண்ணணும், ப்ரொடக்ஷன் பிளானிங் பார்க்கணும், ஃபினான்ஸ்ல பர்ச்சேஸ்க்கு உண்டான எல்லாம் போயிடுச்சான்னு பார்க்கணும், அதே சமயம் உங்களுக்கு பே பண்ண வேண்டிய பேமெண்ட் ஆர்டர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். எவ்ரிதிங் புட் டுகெதர் பண்ணாதான் என்னோட லாஜிஸ்டிக்ஸ், தோ ஐ ஓன் ஆர் யூ ஓன், யாருனாலும் ஓன் பண்ணுவோம், நான் தேர்ட் பார்ட்டில உங்ககிட்ட கொடுத்தாலும் சரி, இல்ல நானே உட்காந்து பார்த்தாலும் சரி, இந்த மார்க்கெட்டிங் டீமு, ப்ரொடக்ஷன் டீமு, பர்ச்சேஸ் டீம் எல்லாருக்கூடையும் கம்யூனிகேஷன் கிளியரா இருந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ பெர்ஃபெக்டா மூவ் பண்ணா மட்டும்தான் மை லாஜிஸ்டிக்ஸ் வில் கெட் சக்சீடட். இல்லைன்னா தெரியாது, அவன் ஃபோர்காஸ்ட் என்ன பண்றான்னு தெரியாது, பர்ச்சேஸ் பையர் எவ்வளவு பை பண்ணிருக்கான், பர்ச்சேஸ் டீம்ல இருந்து எவ்வளவு ப்ரொக்யூர் பண்றான்னு தெரியாது, அவன் பாட்டு திடீர்னு ப்ரொக்யூர் பண்ணிடுவான். சார் லாஜிஸ்டிக்ஸ் டீம், நாங்க இன்னைக்கு இவ்வளவு ப்ரொக்யூர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கோம், நீங்க வண்டி ரெடி பண்ணுங்க அப்படின்னா, நான் என்ன ரெடிமேடா கையில வச்சுட்டு இருப்பாங்க? கிடையாது. ஐ ஹேவ் டு ஆர்கனைஸ் அண்ட் ஐ ஹேவ் டு அரேஞ்ச். யூ ஷுட் ஹேவ் இன்ஃபார்ம் மீ ஏர்லியர், தென் ஒன்லி ஐ குட் ஹேவ் பிளான்ட் அப்படிமா. கரெக்டா? நீங்க ஆர்டரே கொடுக்கல, திடீர்னு வந்து ஒரு நாள் நைட்ல பிளான் பண்ண சொன்னா எப்படி பண்ண முடியும்? So there is a clear coordination between the functions within a manufacturing. That also part of supply chain management. So when it comes to definition of supply chain management, are you all clear? Yes, sir. Okay. Functions of supply chain management. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் திருப்பி சொல்றேன். இதுல புதுசா எதுவுமே கிடையாது. நம்ம முன்னாடி பார்த்த ஸ்லைட்ல எல்லாமே இருக்கும், மேபி இந்த பிக்சர் டிஃப்ரெண்டா இருக்கும், பட் எல்லாமே as a ப்ரொஃபஷனல் வேல நம்ம இங்க பேசுறோம். என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்ல வரேன். எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிடலாம்.
ஸோ ஒரு சப்ளை செயின் மேனேஜ்மெண்டோட கோல் என்னது? நாம பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும் அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே மை சக்சஸ் ஆஃப் பிசினஸ் பேஸ்ட் ஆன் த சர்வீஸ் விச் ஐ ப்ரொவைட் டு கஸ்டமர். கஸ்டமர் ஃபைன்னு சொன்னா மட்டும்தான் என்னோட பிசினஸ் வந்து சக்சஸ் ஆகும் எண்ட் ஆஃப் த டே. இல்ல அப்படின்னா என்னோட சிஸ்டம் வந்து எண்ட் ஆஃப் த டே ஃபெயிலியர் தான் ஆகும். ஸோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல நான் என்ன பண்ணணும் எண்ட் ஆஃப் தி டே, எதெல்லாம் பிளான் பண்ணணும்? ஸோ எவ்ரி திங் நீட் சம் ஸ்ட்ராட்டஜி டு கண்ட்ரோல் அண்ட் மானிட்டர். நான் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வச்சு பேசிட்டு இருக்கேன், அதுல சப்ளை செயின் மேனேஜ்மெண்டோட ஃபங்க்ஷன்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் என்னோட பிசினஸ் நான் இங்க சொல்லும் போது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இஸ் அ கீ ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் யூனிட். கரெக்டா? என்னோட மேனுஃபேக்சரிங்கோட ஃபங்க்ஷன் என்னது? கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். கரெக்டா? அதுல வந்து இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்டும் டெலிவரியும் ஆன் டைமும் வித் குவாலிட்டியை பார்க்க வேண்டியதான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்டோட ரோல். ஸோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இன்வென்டரி ஸ்ட்ராட்டஜி. என்னோட இன்வென்டரி எந்த லெவல்ல நான் மெயின்டைன் பண்ணணும் சப்ளை செயின்ல, so that I can deliver on time without any delay whenever there is a requirement or order received from the customer. சரி, கஸ்டமருக்கு ஆன் டைம்ல நான் டெலிவரி பண்ணிடணும். ஸோ இன்வென்டரி கரெக்டா இருக்கணும். ஃபைன். எப்படி டெலிவரி பண்ண போறேன்? which needs some transportation. அது என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷனால இருக்கட்டும், அது கார்கோவா இருக்கட்டும், ஏரா இருக்கட்டும், ரோடா இருக்கட்டும், வாட் எவர் தட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன். நான் இன்னைக்கு ஸ்விக்கில இருந்தேன்னா, ஸ்விக்கில ஒரு பர்டிகுலர் ஹோட்டல் நான் ஆர்டர் பண்ணேன்னா எனக்கு அங்க 2 பேர் நிக்கணும், பைக் ரெடியா இருக்கணும். ஸோ தட் இஸ் அ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன். ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் ஆன் த பிசினஸ், பேஸ்ட் ஆன் த ப்ராடக்ட். எனக்கு ஸ்ட்ராட்டஜி வேணும் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு. இவ்வளவு சேல்ஸ் ரெகுலரா நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு இன்வென்டரி இருக்கு, இதை ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு இந்த மாதிரி வண்டி தான் வேணும். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லைவ்ல நடந்த விஷயம் இது நடந்துச்சு. என்னாச்சு? பேண்டமிக் அப்படின்ட்டாங்க. கோவிட் everywhere they closed their business or office and they said everyone has to start work from business, work from home அப்படின்னாங்க. அப்ப நிறைய ஐடி கம்பெனிஸ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு தே கிவ் ஆப்ஷன். ஃபர்னிச்சர்ஸ் கம்பெனிஸ் அந்த ஐடி பண்ணாங்கன்னா ஸ்டாம்ப் அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னா, வந்து கம்பெனிஸ்க்கு மொத்தமா எம்ப்ளாய்ஸ்க்கு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னா அந்த சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் அதுல அதுக்கு உண்டான டிரான்ஸ்போர்டேஷன் என்ன? வாட் இஸ் த டிரான்ஸ்போர்டேஷன் ரெக்யர்மெண்ட் ஃபார் டெலிவரிங் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ்? எல்லாமே சென்னையில மேனுஃபேக்சர் ஆகல, மேக்சிமம் நார்த்ல இருந்து வருது. இவ்வளவு குவான்டிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் எடுத்தீங்கன்னா அவனுக்கு சிறுசேரியில மட்டும் 15,000 எம்ப்ளாயிஸ் இருப்பான். அதுல ஆப்ட் பண்ணது நிறைய பேர், அவுட் பண்ணாம விட்டது நிறைய பேர், அது வேற டிஃபரெண்ட் ஸ்டோரி. பட் அவனோட ரெக்கமெண்ட் 10,000 சேர்னு வச்சுக்கிடுவோம். அது எப்படி கொண்டு வர முடியும்? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தே ஹவ் டு பிளான். அந்த இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு நில்கமல்ல ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிட்டோம். நில்கமல் ஃபர்னிச்சர்ஸ் they have to deliver the quality chairs 10,000 சேர். அப்ப அவன் என்ன பண்ணா, ஒன்னு சிம்பிள் அசம்பிள்டு சேரா கொண்டு வந்தான். அசம்பிளிங் வந்து எங்க வச்சு பண்ணா, சென்னையில வந்து பண்ணாங்க. அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸா வந்து பெரிய கண்டெய்னர், ஒரே கண்டெய்னர் 10,000 கொண்டு வந்துட்டான். ஸோ ஹியர் அவங்களோட பிரான்ச்லயோ இல்ல டைப் பண்ண ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்லயோ வச்சோ they started doing assembling the chair.
ஓகேவா? அண்ட் இப்போ இது என்ன பண்ணா சென்னை மட்டும் இல்ல, தேர் ஆர் எம்ப்ளாயீஸ் தே வென்ட் டு தர் ஹோம் டவுனுக்கு போயிட்டாங்க. சிம்பிள். ஹோம் டவுனுக்கு அவன் என்ன பண்ணான், அதே அப்படி பேக்கிங்காவே அனுப்பிவிட்டான். அசம்பிளே பண்ணல, வீட்டுல போய் அசம்பிள் பண்ணி கொடுத்தான் அவங்க வீட்டுல வச்சு. ஏன்னா அவன் நீ சேரை கொண்டு போக முடியாது, ஈஸி கிடையாது. அவ்வளவு பெரிய சேரை வந்து ஒவ்வொரு இடத்துக்காக வச்சு கூட்டிட்டு போக முடியாது. அவ்வளவுதான், அந்த டெக்னீஷியன் தான் கொண்டு போய் டெலிவரி கொடுப்பான். டெலிவரி கொடுக்கும்போது தே டிட் அசம்பிளிங் அண்ட் தே கேம் அவுட். அவ்வளவுதான். ஸோ அவனுக்கு வந்து லொகேஷன் பிரச்சனை கிடையாது, டிரான்ஸ்போர்டேஷன் பிரச்சனை கிடையாது, ஸ்டாக் பண்ற வேர் ஹவுஸ் பிரச்சனை கிடையாது. இப்ப சேரா அடிக்க வைக்கணும்னா எவ்வளவு தேவைப்படும்? 10,000 சேரை ஒரு இதுல வைக்கணும்னா எத்தனை கண்டெய்னர் தேவைப்பட்டிருக்கும்? ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ராட்டஜி. நான் 10,000 சேர் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஹவு ஐ எம் கோயிங் டு கிவ், எண்ட் யூசருக்கு என்ன வேணும், உன்னோட எம்ப்ளாய்க்கு என்ன வேணும், சேர், அதை நான் கொடுத்துருவேன். ஹவு ஐ மேனேஜ் மை பிசினஸ் இஸ் அப் டு மீ. சிம்பிளா மேனேஜ் பண்ணலாம். ஒரே கண்டெய்னர்ல 10,000க்கு முன்னாடி மெட்டீரியல் மட்டும் கொண்டு வந்துட்டான், வரிசை அடிச்சுட்டான், பேக் பண்ணி. அந்த ஸ்டாண்டு தனியா, இது தனியா, எல்லாம் ஸ்டாண்ட் எல்லாம் ராடு மாதிரி இருக்கும், அப்படி கிளீனா ரோல் பண்ணி வச்சு அப்படி வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். சிம்பிளி பேக்ட் இன் கண்டெய்னர், சிங்கிள் கண்டெய்னர். இதுல எப்படி 10,000 சேர் இருக்கும்? வர்றான், அவனோட யார்ட்ல இறக்குனா, சென்னை கொண்டாந்து அங்க வச்சு பேக்கிங் ஆள் வச்சு டக் டக் டக்குன்னு அசம்பிள் பண்றாங்க, டெலிவரி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு கொண்டு போறான், அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட்ஸ்க்கு. அவுட் ஸ்டேஷன் பேக்கிங் எல்லாம் கொண்டு போறான், அவங்க வீட்டுல வச்சு. இப்ப எங்க வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவோம், ஓகே சார் அசம்பிள் பண்ணி கொடுத்துருங்க. ஹார்ட்லி 20 minutes. அவனுக்கு வேற இடம் தேவை கிடையாது, அவனுக்கு எதுக்கு தேவை, முடிச்சு கொடுத்துட்டு போறான். ஓகே, ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் ஸ்ட்ராட்டஜி, ஹவு டு யூஸ் த டிரான்ஸ்போர்ட், வாட் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பேஸ்ட் ஆன் த நீட், மெட்டீரியல் அண்ட் ப்ராடக்ட். ஓகேவா? இது 3 சேர்த்து பண்ணது பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இந்த இடத்துல அவன் தான் பிளான் பண்ணிருக்கணும். இப்படி பிளான் பண்ணாதான் எஃபெக்டிவா கொண்டு போக முடியும். அண்ட் தேர் இஸ் அ கண்ட்ரோல். இன்னைக்கு 10,000 சேரை கொண்டு வந்தா அவனுக்கு கண்ட்ரோல் ரொம்ப கஷ்டம். ஒரு வண்டியில ஒரு கண்டெய்னர்ல வந்து அவனால ஒரு 400 சேர் 500 சேர் வைக்க முடியும்னு வச்சுக்கோங்க. 20 கண்டெய்னர் வேணும் 10,000 சேருக்கு. தென் கண்ட்ரோல் லேப்சஸ். 18 கண்டெய்னர் வந்துட்டு என்ன 2 கண்டெய்னர் எங்க? டிஃபிகல்ட். ஆர்கனைசிங் வில் பிகம் டிஃபிகல்ட். ஸோ இது எல்லாம், இது வந்து நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு லைவ்ல நடந்த விஷயம் புரியறதுக்காக சொன்னேன், டிரான்ஸ்போர்டேஷன். பட் இப்போ ஷேரை விட நிறைய ப்ராடக்ட் இருக்கு பிசினஸ்க்கு வர்றது. பாத்தீங்கன்னா இந்த நோக்கியா கம்பெனிக்கு இருந்துச்சு சென்னையில, இப்ப இல்ல. அதுக்கு உண்டான அந்த சிப்பு இதெல்லாம் வரும்போது அதெல்லாம் இப்ப இது பெரிய மெட்டீரியல் கூட என்னன்னா ஈஸி டு, ஆக்சுவலா பெரிய மெட்டீரியல் வர ஈஸி டு ஹேண்டில். சின்ன சின்ன ப்ராடக்ட் வரும்போது ஈஸி டு வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில். ஏன்னா மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி தே ஹவ் டு பிளான் ஆல் பெர்ஸ்பெக்டிவ். இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. இதுல வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட், ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் டு பி கன்சிடர்ட். ஏன்னா இன்னைக்கு நம்ம சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல எவ்வளவு ஸ்கோப் இருக்கோ அவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஃபீல்டுக்கு எமர்ஜ் ஆகுதுன்னா அதுல காம்படிஷன் ஆட்டோமேட்டிக்கா நிறைய வரும், which also there in the supply chain management. இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்காமா? மேபி இப்போ கொஸ்டின்ஸ் நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், யூ டோன்ட் see that as a question. ஓகே, ஐ நோ இன்வென்டரி மேனேஜ் ஸ்ட்ராட்டஜி, ஐ நோ லொகேஷன், அப்படி யோசிக்காதீங்க. நீங்க உங்க லைஃப்ல நடந்ததோ இல்ல வேற ஏதோ சினாரியோ கொஞ்சம் திங்க் பண்ணி கேளுங்க. then it would be good for us to discuss. நீங்க நான் உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கறதெல்லாம் எல்லாமே ஐ வாண்ட் யூ டு திங்க். அப்பதான் இந்த மாதிரிலாம் என்ன பண்ண முடியும்னா இந்த டாபிக்கை வந்து கொஞ்சம் நிறைய டிஸ்கஸ் பண்ண முடியும். we can get into life. இப்போ ஒருத்தர் கேட்டீங்கனாலே மற்றவங்க திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல. ஏதாச்சும் இருக்காமா? ஓகே, சரிமா. நெக்ஸ்ட் வந்து இன்டெகிரேட்டட்